நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கருப்பொருள் என்னவென்றால், இன்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பு குறித்து தான் நாம் விவாதம் செய்ய இருக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டவிரோதமானது, சாதிவாரி கணக்கெடுப்பை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. தமிழக அரசு தொடுத்த ஒரு வழக்கில்தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதாவது தமிழகத்தில் உச்சநீதிமன்றம் விதித்த அந்த அளவுகளான 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு சென்று கொண்டு இருக்கிறது. அதை நிறுத்த வேண்டும், அதற்கு மேல் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடிலிருந்து எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விவகாரம் வரும்போது அதற்காக வழக்கு போட்டதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. மாநிலத்திற்கான இடஒதுக்கீடின் அளவை மாநிலங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும், அதே சமயம் மாநிலத்தில் அவரவர் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருக்கிறது என்கின்ற புள்ளி விவரத்தையும் உச்சநீதிமன்றம் தான் கேட்டது. அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆனால் தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எண்ணிக்கை தமிழகத்தில் அதிக அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை ஒவ்வொரு வருடமும் ஒரு வழக்கு அங்கு தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற குரல் அந்த தருணத்தில் வருவதும் பிறகு அடங்கி போவதுமாகவே இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா தேவையற்றதா, அது குறித்து ஏன் ஒவ்வொரு முறை அரசு இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுக்கிற அரசு அதை எடுப்பதற்கான முறைப்பை செய்வதில்லை? இது குறித்து அரசியல் இயக்கங்கள் என்ன நினைக்கின்றன, சமூக இயக்கங்கள் என்ன நினைக்கின்றன? சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடுக்கு உதவுமா, அல்லது சாதிவாரி இடஒதுக்கீடு இல்லை பெரும்பான்மை வாதம் பேசுவதற்கு உதவுமா போன்ற பல்வேறு தளங்களில் விவாத அரங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய விவாத அரங்கம் இது குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக தான் இன்றைய விவாத அரங்கத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக பிராமின்ஸ் டுடே ஆசிரியர் வாசன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை இங்கு முன்வைக்க இருக்கிறார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வன் அவர்களும் அவர் தரப்பு கருத்துக்களை நமது விவாத அரங்கில் தொடுக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த விஷயம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 31க்கு அப்புறம் நடக்கவே இல்லை. சுதந்திரம் கடந்ததுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை. நிறைய இங்கே உள்ள தலைமுறைகளில் பல தலைமுறையினருக்கு சாதிவாரி கணக்கு எடுத்த அனுபவமே கிடையாது. சமீபத்தில் ஆரம்பித்தாங்க, அது கூட முழுமை பெறலை. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும், அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக பல்வேறு குழப்பங்கள் தீருமா? உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்து சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்கு இந்த உச்சநீதிமன்றத்திலோட இன்றைக்கி அடிப்படை கருத்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தில் உத்தரவு போட முடியாது. சாதிவாரி கணக்கு எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதுக்கும் மீறி அதில் செகண்ட் லைனில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, மத்திய அரசு இது ஒரு தேவை என்று எல்லாவரையும் கலந்து ஒரு முடிவு எடுத்தால் லெட் தம் கோ வித் தட். ஆனால் கோர்ட் இதில் தலையிட்டு சாதிவாரி படிப்படி நடக்கணும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது இந்த தீர்ப்புடைய மையப்பொருள். அதை முதல்ல நம்ம இந்த அடிப்படை வாதத்துக்கு முன்னாடி அதை வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினால நீங்கள் கேட்டீங்க என்ன இது, என்னோட கருத்து என்ன சொன்னீங்கன்னா, 1931 சாதிவாரி நடந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. சாதிவாரி கணக்கு நடக்கும்போது அதில் சூப்பரண்டென்ட் ஆஃப் த சென்சஸ் ரிப்போர்ட்டில் 432ஆம் பக்கத்தில் அவர் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அதை நான் இப்போ படித்து காமிக்கல விரும்பல, நிறைய இருக்குது. அதோட மைய கருத்தை மட்டும் சொல்கிறேன் நான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, there will not be any fruitful purpose will be achieved by making a caste wise census. It leads to lot of confusions. It never gives any solutions. அப்படிங்கிறது அதோட மைய கருத்து. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் நீங்கள் அடைய நினைக்கின்ற, அடைய விரும்புகின்ற, அல்லது சமூகம் அடைய விரும்புகின்ற சமூக நீதி ஏற்பட முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் மிச்ச கணக்கெடுப்பு மாதிரி உண்மையான முறையில் நடக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதி என்பது நம்முடைய இந்திய சமூகவியலில் பொறுத்தளவில் அது ஒரு அடையாளமாக இருக்கும் பொழுது, சிலருக்கு அதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிற அடையாளமாகவும், சிலர் அதை சொல்ல முடியாத அடையாளமாகவும் இந்த காலத்தில் வந்துட்டு இருக்கு. அதோட தப்பு ரேட்டுக்குள்ளே போக வேண்டாம், யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். அதுவும் 1931 அது ரொம்ப வெரி மச் இட் வாஸ் தேர்.
அதனால் 1931 சென்சஸ் எடுக்கும்போது கூட யார் யார் எந்த வித ஜாதின்னு சொன்னாங்களோ அந்த ஜாதியெல்லாம் அவங்க இல்லை. இதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. அவங்க கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்துட்டு மொத்தம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அன்றைய இந்திய ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா மொத்த ஜனத்தொகையை விட கம்மியாக இருக்குது. மொத்த ஜனத்தொகை இந்திய ஜனத்தொகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 33 கோடி ரூபா, 33 கோடி ஜனத்தொகை 1931 இருந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி ஜாதிவாரி ஒருத்தரையும் கணக்கு போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கணக்கு பார்த்தோம்னா 21 கோடியோ கூட வரல. இந்த டிஸ்பாரிட்டி இருந்தது. இந்த ஜாதி சொல்லலைங்கிறீங்க. சரியா சொல்லலை, சொல்லவே இல்லை. சில பேர் சரியா சொல்லலை, சொல்லவும் இல்லை. ஒன்று அன்றைக்கு எடுத்து 31வது ஜாதிவாரியோட குழப்பம் வந்து எல்லாத்துக்கும் குழப்பமாச்சுன்னு சொல்லிட்டு தான் இனிமேல் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற முடிவுக்கு இந்திய அரசு வந்தது. 1881 இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போது பிரிட்டிஷ் அரசு நம்ம இந்திய மக்களை பிரிப்பதற்காகவும் சூழ்ச்சிக்காகவும் இந்த ஜாதிவாரி கொண்டு வந்தாங்க. தவிர அவங்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதி கொடுக்கணுங்கிற அக்கறையினாலேயோ அடிப்படையினாலேயோ கொண்டு வர முடியவில்லை. இப்போ இல்லை, எந்த காலத்திலையும் ஜாதிவாரி மூலம் கணக்கெடுப்பதனால எந்த பயனையும் இந்த அரசு அடைய முடியாது, எந்த அரசும் அடைய முடியாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஜாதியற்ற சமுதாயம் தான் வேணும் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஜாதியே வேண்டாங்கும் போது எந்த ஜாதி எவ்வளோன்னு கணக்கெடுத்து என்ன பண்ண போறீங்க? மொத்த ஜாதி ஒழிச்சிடுங்களேன். இதுக்கு திருப்பி இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. களை எடுக்கும் போது அதான் இலக்கம் அப்படின்னு நீங்க கொண்டு போகும்போது இது வந்து அதுக்கு தடைக்கல்லா இருக்கும். அது ஒரு இலக்குன்னு சொல்லி வச்சுட்டீங்களா, அது இது ஒரு தடைக்கல். நீங்க மேற்கொண்டு தடைகள் ஏற்படுத்துறீங்க. ஏற்கனவே நிறைய தடைகள் இருக்கு. எந்தெந்த சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, கல்வி பெற்றிருக்கு, அது வந்து அதனுடைய அடிப்படை சாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பது இன்னொரு பிரச்சனை. அது வந்து பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் இப்போ ஒரு ஜெனரேஷனில் ஒருத்தர் தான் படிச்சிருக்காங்க, அவங்க வீட்டில் யாரும் படிக்கல, அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும். எந்த சமுதாயம் இருந்தாலும் இருக்கணும். பார்ப்பனராக இருந்தாலும் சரி, அது பறையராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு ஏழ்மையாக இருந்து அவர் வீட்டில் சரியானபடி படிப்படி இல்லைன்னா படிப்பு கொடுங்க. இந்த அடையாளத்தின் பேரில் இது கொண்டு வர்றதுனால எந்த பர்பஸ், எந்த நோக்கமும் நிறையாது. நிச்சயமா அவர் தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த சாதி வாரி கணக்கெடுப்பில் சில குழப்பங்கள் இருக்குன்னு இருக்கார். நீங்கள் அது வந்து அது சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்புறதுனால குழப்பங்கள் தான் நிலவுமே ஒழிய அதனால் எந்த சமுதாயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வராது, தீர்வு வராது அப்படின்ற தீர்ப்பை வந்து முழுமையாக ஆதரித்து அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், சாதி வாரி கணக்கெடுப்பு சாத்தியமா, அது தேவையா, அவசியமா? மெயின் இது வந்து என்னை பொறுத்தவரை தேவை. ஒரு நாள் சாத்தியப்படும். மண்டல் கமிஷன் வந்து காக்கா கலைஞர் கமிஷன் போட்டு அது காலாவதி ஆச்சு. மண்டல் கமிஷன் போடும்போது வந்து எல்லாருமே ஜோக் அடிப்பாங்க. மண்டல் கமிஷன் அது ஒன்றாவது ஒரு நாள் நிறைவேற போவதாவது, என்னைக்கு நிறைவேற போகுது, எந்த காலத்தில் நிறைவேற போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் விபி சிங்குங்கிற ஒருவர் மண்டல் கமிஷனால் எந்த பலனும் பெறாத ஒரு ஆண்ட பரம்பரை உயர் வகுப்பை சார்ந்த ஒரு ராஜபுத்திரர் அதை வந்து அதை நிறைவேற்றினார். அதே மாதிரி நமக்கு இங்கே எடுத்துட்டிங்கன்னா செண்பகம் துர்ராஜன் வழக்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்து ஷெட்யூல் காஸ்ட் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லும்போது வந்து கோர்ட்டு வந்து கிடையாது, நீங்கள் வந்து அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்றை வந்து நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாப்புல. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த எல்லா அமைப்புகளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து காங்கிரஸ் விட்டு வெளியே பெரியாரும், காங்கிரஸ் கட்சி சென்னை ராஜஸ்தானியின் தலைவராக இருந்த காமராஜர் வந்து அது பிரச்சனை இல்லை, அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் உண்மைதானே, நான் அதை பதிவு பண்ணுறேன். காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், அவர் தலைவராக இருந்தபோது தொண்டராக இருந்தவர் வந்து அந்த காலகட்டத்தில் தலைவராக இருக்கிறார். அப்போ அவரிடம் வந்து இந்த கருத்து வலியுறுத்துங்கன்னு சொல்லும்போது நெஹ்ருவிடம் அதை வலியுறுத்தும் போது இந்தியாவில் முதலாக அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வந்து சமூக நீதி வரலாற்றில் அது ஒரு இதாக வந்தது. இன்னைக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து இன்னைக்குள்ள இந்திய சமூக அமைப்பில் வந்து இதற்கு வந்து அவேர்டு கிளாஸ், அதாவது வந்து வெளிப்படையாக வந்து ஒரு விஷயங்களை புரிந்த சமூகங்கள் வந்து இதை வந்து எதிர்க்கின்றன. ஆனால் இது வேணும்னு நினைக்கக்கூடிய சமூகங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தங்களை சமூக தளங்கள்லேயோ ஊடகங்கள்லையோ தங்களை அசெப்ட் பண்ண முடியல. இப்போ நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து விஸ்வகர்மான ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க, ஆசாரின்னு சொல்லுவாங்க. அந்த சமுதாயம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பலனும் பிற்படுத்தப்பட்ட பள்ளியில் நான் பார்த்த அளவில் கிடைக்கல. அதே மாதிரி முத்தரையர் என்று ஒரு சமூகம் இருக்கிறாங்க, அவங்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எந்த பலனும் கிடைக்கல. அடுத்தபடியாக வந்து வேட்டுவ கவுண்டர்கள்,
அவங்களுக்கு வந்து எம்பிசி பட்டியல் தான் இருக்கிறாங்க, பெரிய அளவில் பலன் பெற முடியவில்லை. இப்படி வந்து எண்ணிக்கை இருந்தும் பலன் பெற முடியாத சமூகங்கள் இருக்குது. ஆனால் இதற்காக நான் வந்து தகுதி திறமையே கூடாதுன்னு சொல்ல வரல. என்னோட வியூ என்னன்னா, இடஒதுக்கீடில் பின்தங்கியவர்களை கை தூக்கிவிடுவதற்கு 50%, தகுதி திறமைக்கு 50% இருக்க வேண்டாம். கேரளாவில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்க வேண்டுங்க தான் என்னோட ஒரு கருத்தாகும். அதனால ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்து ஜாதி அமைப்பில் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகளுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம், வேலை வாய்ப்பில் கல்வியில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு முடிந்த அளவு 10 பேர் இருக்கவங்களுக்கு வந்து 20 கொடுக்காண்டா, ஒரு 7 8 கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் தான். வெறும் செடி கொடி மரம் கல்கள் வந்து நாடாக முடியாது, மனிதர்கள் தான் நாடு. அவர்களும் இந்த நாட்டின் மனிதர்கள்ங்கிற அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு இது வரணும். அதே டைம்ல மற்ற முன்னேறிய வகுப்புகளுக்கு எதிரான ஒரு குரோத மனப்பான்மையும் விரோதமும் அதில் இருக்கக்கூடாது. சரிமா, அது உங்களிடம் வைக்கிறேன். அதாவது 2 வித கருத்து வந்திருக்கு. அவரை வந்து அந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தான் சொன்னார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு தான் சொன்னார். ஆனால் சார் வந்து இதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னார். அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 31 எடுத்தப்பயே வந்து அதில் பல பிரச்சனைகள் இருந்ததுங்க, எண்ணிக்கையே வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, அப்போ பலர் வந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்த சாதி அமைப்பே சிக்கலாக இருக்குது, என்னென்ன சாதி இருக்குன்னு பலருக்கே தெரியாத, என்னென்ன பட்டம் நமக்கு இது என்ன சாதின்னு தெரியாத அளவுக்குலாம் இருக்கிற அளவுக்கு மைக்ரோஸ்கோப் கமிட்டியில் இருக்கிற சூழலில் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாத்தியமும் இல்லை. அப்புறம் இது தெரிஞ்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு இதுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ வந்து என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், அதாவது நான் வந்து ஒரு ஜாதியை எதிர்க்கக்கூடியவன், ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ளவன் நான். ஆனால் ஜாதியை எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜாதியின் பெயரால் நிலைநிறுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் சமன்படுத்துகின்ற போதுதான் ஜாதியை ஒழிக்க முடியும். அப்போ ஏற்றத்தாழ்வை சமன்படுத்துவதற்காக வந்தது தான் இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அப்போ இடஒதுக்கீட்டுக்கு நம்ம அடிப்படையாக வைத்திருக்கிற கோட்பாடு சமூக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், அது சமூக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எந்தெந்த சாதியை சேர்ந்தவர்கள் சமூக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை கண்டறிந்து அவர்களை வந்து பட்டியலில் கொண்டு வந்து அவர்களுக்கான காலங்காலமாக வரலாற்று ரீதியாக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு பரிகாரம் தேடுவதற்காக வந்ததுதான் ஒரு இடஒதுக்கீடு. அப்போ இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொன்னால் சாதியை வந்து ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லை வந்து சாதி அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறதுனால சாதி ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. சாதி ஒழிப்புக்கான பல படிநிலைகளில் சாதியால் அமுக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதன் மூலம்தான் சாதி ஒழிப்பை நோக்கி பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தேவை என்ற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ 1931 தான் கடைசியாக எடுத்த, ஆனால் 1871 சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடங்கிடுச்சு. 1871 தொடங்கியாக சாதி ஒழிப்பு நடந்து 1931 பிரிட்டிஷ் ஆட்சியோடு நடந்தது. 1931 பிரிட்டிஷ் எடுத்த அந்த சென்சஸில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, வலிமையான கருத்து, இந்த நாட்டில் ஒரு மனிதனை எது நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னால் அவனுடைய உணவை, அவனுடைய உடையை, அவனுடைய வாழ்விடத்தை, அவன் செய்கிற தொழிலை இந்த நாட்டில் நிர்ணயிக்கிற காரணியாக ஜாதி இருக்கிறது அப்படின்னு தான் 1931 சென்சஸ் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு உணவு, உடை, அவனுடைய தொழில், அவனுடைய வாழ்விடம் நாளையும் நிர்ணயிக்கக்கூடியது ஜாதியாகத்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு இந்தியாவுடைய சுதந்திரத்தை இந்தியாவிற்கு பிறகு இதை வந்து ஜாதி அடிப்படையிலான ஒரு கணக்கீடை வந்து கொண்டு வரக்கூடாது என்று ஒரு திட்டமிட்ட ஒரு சதி ஒன்று இந்த நாட்டில் ஒரு இதை பற்றிய உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய சதி ஒன்று இந்த நாட்டில் அரங்கேற்றப்பட்டது. அதாவது காக்கா கலையில் அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தினுடைய 340வது பிரிவை ஒன்றை உருவாக்கிட்டு போனார். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல்டு மக்களுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கனவே இருந்தது. எனவே அவர்கள் அடிப்படையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் தெளிவாக இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிற ஒரு பட்டியலுங்கிறதே கிடையாது, எதுவுமே எடுக்கப்படலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 340 என்கிற ஒரு பிரிவை ஏற்படுத்தி பிற்படுத்தப்பட்டதற்கான ஒரு ஆணையத்தை உண்டாக்க வேண்டும். அந்த ஆணையத்தில் வந்து எந்தெந்த பகுதியினர், எந்தெந்த பிரிவினர் வந்து பிற்படுத்தப்பட்டவருங்கிறத கண்டுபிடிக்கணும் என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். அவர் சொல்லி அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 1.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு எந்த முயற்சியும் எடுக்காத காரணத்தினால சட்ட அமைச்சர் பதவியிலிருந்து அம்பேத்கர் விலகுகிற போது அவர் சொல்கிற பல காரணங்களில் ஒரு காரணம், நான் சொன்ன அந்த பிற்படுத்தப்பட்டவருடைய ஆணையம் அமைக்கவில்லை அப்படின்னு சொன்னதுதான். அம்பேத்கர் விலகினதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம், பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இல்லைங்கிறது. அப்ப அப்படி விலகினதற்கு காரணமாக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அன்றைக்கு இருக்கிற நேரு அரசாங்கம் காக்கா கலேல்கர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை நியமிக்கிறாங்க.
அந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஜாதி அடிப்படையில் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அந்த ஆணையம் சொல்கிறது. அதற்கு பிறகு 1978 நியமிக்கப்பட்ட மண்டல ஆணையம் 80களில் வந்து பரிந்துரை கொடுத்தது. மண்டல ஆணையம் ஜாதி அடிப்படையில் இப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை கணக்கெடுப்பு தேவை என்று அந்த ஆணையம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் இந்த ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்புக்கு அரசாங்கங்கள் தயாராக இல்லை. 2001 இந்த சென்சஸ் எடுக்கப்பட்ட கட்டம் வருகின்ற போது அதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி ஒரு பெரிய விவாதம் தொடங்குகிறது. ஜாதி அடிப்படையில் வந்து சென்சஸில் சேர்க்கலாமா வேண்டாமா என்று ஒரு வாதம் தொடங்குகிறது. அப்போ 2001 நடந்த விவாதத்தில் அன்றைக்கு வந்து வாஜ்பாயுடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அவர்கள் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் என்ற கருத்தை அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்லியும் கூட அன்றைக்கு இருக்கிற அதிகார வர்க்கம் வந்து அதை வந்து அமல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதை வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு 2011 வந்ததற்கு பிறகு கூட இதே வாதம் திரும்பவும் தொடங்குது. அப்போ அது தொடங்குறப்ப பிரணாப் முகர்ஜி தலைமையில் ஒரு அமைச்சரவையுடைய குழு ஒன்று போடப்படுகிறது. அந்த அமைச்சரவை குழு கூடி பல இடங்களில் கருத்துக்களை எல்லாம் சேகரித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் என்று முடிவுக்கு வராங்க. இல்லை, பிரணாப் முகர்ஜி சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் பிரணாப் முகர்ஜி தலைமையில் ஒரு அமைச்சரவை குழு ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, அமைச்சரவை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த அமைச்சரவை குழு வாதித்து ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்திலேயே அவர் அறிவித்தார். ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இந்த சென்சஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதற்கான நடைமுறைகள் என்ன, மொடாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பின்னாடி தீர்மானிக்க போகிறோம் என்று அவர்கள் அப்பொழுது சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு, சிபிஐயும் சொல்லியிருக்கு, எல்லாருமே வந்து இந்த ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அதிகார வர்க்கம் ஏதோ ஒரு காரணம் காட்டி அது நடைமுறைக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி தொடர்ச்சியாக ஒரு சதியை நடந்து பல்வேறு விஷயங்கள் பேசுவோம். நீங்கள் சொன்னதுலேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 1931 இருந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று மக்கள் தொகை அடிப்படையில் சில குறியீடுகளை வைத்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இதுவரை அவர்கள் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறார் என்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவே இல்லை. மண்டல் கமிஷன்ல சொல்லப்பட்ட 27% இடஒதுக்கீட்டுக்கு 31ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில தான் வந்து பிற்படுத்த அந்த ஜாதிகளுடைய எண்ணிக்கை வைத்து அவர்களுடைய கிடையாது, வரையறையே கிடையாது. ஜாதிகளுடைய எண்ணிக்கை இருந்துச்சு இல்லையா? ஜாதி எண்ணிக்கை 31 எடுத்திருக்காங்களா? எல்லா ஜாதியோட எண்ணிக்கை பிற்படுத்தப்பட்டவர்களா இல்லை, ஆனா ஜாதிகளுடைய எண்ணிக்கை இருக்கு. அப்ப இந்த மண்டல் கமிஷன் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அப்ப வந்து அந்த சில ஜாதிகளுடைய பட்டியலை வந்து இவங்க பிற்படுத்தப்பட்டவர் கொண்டு வரலாம் என்று அவங்க ஒரு பட்டியலை வந்து மண்டல் கமிஷன் தயாரிக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து அங்கே கொண்டு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் மண்டல் குழுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது அந்த வழக்கை எதிர்க்கின்றவர்கள் சொல்லுகிற வாதம் என்னன்னா, இந்தியாவில் வந்து ஜாதி அடிப்படையில் சென்சஸ் கணக்கை எடுக்கல, சென்சஸ் கணக்கை எடுக்காதப்ப நீங்க எப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு புள்ளி விவரத்தை நிர்ணயிச்சு அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம்? அப்ப ஜாதி அடிப்படையில் சென்சஸ் எடுக்கல என்கிற ஒரு காரணத்தை மட்டும் காட்டிய இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பான அத்தனை வழக்குகளிலும் அந்த வழக்கை எதிர்த்தவங்க உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறாங்க. வரலாறு. இன்னும் பல விஷயங்கள் கேட்கணும். நான் உங்களிடம் இருப்பது என்ன, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சொல்கிறவங்க மறுக்கிறவங்கள ஒரு காரணம் வந்து இல்லைங்க, சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இடஒதுக்கீடு பலன்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், இன்றைக்கி இந்த பெரும்பான்மை ஆபத்து ஒன்று இருக்குது. எண்ணிக்கையில் வட்டாரங்களில் வட தமிழகத்தில், கொங்கு மண்டலத்தில், தென் தமிழகத்தில் இந்த பெரும்பான்மை சமூகங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த எண்ணிக்கையெல்லாம் தெரிந்தால் அந்த ஒரு ஆபத்து வருது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய சில சிறுபான்மை சமூகங்களுக்கோ பிற பட்டியல் சமூகங்களுக்கோ ஆபத்து இருக்குது. அதனால் இந்த பெரும்பான்மைவாதம் பேசுகின்ற இந்த தருணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு சிலருடைய அச்சம், அந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால பிரச்சனைகள் ஒன்றும் வந்துட போகிறது கிடையாது. புதுசாக எந்த பிரச்சனையும் உருவாகிட போகிறதும் கிடையாது. சார் சொன்னாங்க முதல்ல கணக்கெடுத்தப்ப பாதி ஜனத்தொகையை காணும், எல்லாரும் பதிவு பண்ணுறதுக்கே அன்னைக்கு வந்து, ஏன்னா 1931 பொறுத்த அளவுக்கு பயந்துருப்பாங்க, எதுக்கு இவங்க கணக்கெடுக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் அந்த கணக்கெடுத்து சுற்ற போகிறானா அப்படி கூட ஒரு பயந்துருக்கலாம். இன்னைக்கு கணக்கெடுத்தீங்கன்னா அதிகமாகிடும். இன்னைக்கு கணக்கெடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியும் அதிகமா காட்டுறதுக்கு ஆசைப்படுறோம். சரியா இருக்காது. நாங்க தான் அதிகமா இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜனத்தொகை 10 கோடி தாண்டி, அதான் சரியா இருக்காது. எப்படியும் 10 கோடி தாண்டி. அதாவது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஆனா இந்த வரலாறுகள்லாம் பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் ஜாதிக்கு என்ன பண்ணனா வசதியா இருக்கும் அதை பிரதிபலிச்சிருக்காங்க. இல்ல அவங்களுக்கு பிடித்த ஜாதிக்கு அவங்களுடைய கொள்கை, தனிப்பட்ட கொள்கை,
ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கொள்கைக்கு எது வசதியா இருக்குமோ அதை பிரதிபலிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். எந்த ஜாதிக்கு பயனா இருக்குது, எந்த ஜாதிக்கு பயன் இல்லாம போகுது, அதை பத்திலாம் கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம், இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சட்டத்தில் இதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தத்தான் வேணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. அப்ப சட்டத்தில் இடம் இல்லைன்னா சட்டத்தை திருத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஜாதி அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. அதை விட்டுட்டு ஜாதிவாரி கணக்கெடுத்தா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றது நம்மள நாமே ஏமாத்திக்கிறதா இருக்கு. இல்ல சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது பிரச்சனைக்கு காரணங்கிறீங்களா நீங்க? அதாவது ஜாதி அடிப்படையில் இருக்கிற இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து இப்போ ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, +2 படிக்கிறான், மார்க் வாங்குறான். ஒன்றா ஒரே பெஞ்சில் உட்காந்து 2 பேரும் படிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து 196 மார்க் வாங்குறான், இன்னொருத்தன் 170 மார்க் வாங்குறான். 170 மார்க் வாங்குறவனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்குது, 196 மார்க் வாங்கினவனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கல. அப்போ அங்கேயே நம்ம ஒரு பகையை உண்டாக்கிடுறோம்ல. அவனுக்கு என்ன ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு அந்த 12th படிக்கிறப்ப அதெல்லாம் தெரியாது. ஆனால் நமக்கு 196 மார்க் வாங்கி நமக்கு கிடைக்கல, 170 மார்க் வாங்கினவனுக்கு என்னோட நண்பனுக்கு கிடைச்சிருக்கு. இல்ல அந்த கல்விக்கூடத்தில் சாதி வந்து கேட்காத பட்சத்தில், அதை பதியாத பட்சத்தில் நம்ம என்ன சமூகம் அந்த பையனுக்கு தெரியாதா? பக்கத்தில் இருக்க பையன் என்ன சமூகம் அந்த பையனுக்கு தெரியாதா? அதாவது அங்க வந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறப்பதான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து பெருசா வர்றதுக்கான வாய்ப்பு. வீடுகள் அந்த வயதுலயே எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. தாக்கம் இருக்காது. உண்மைதான், யதார்த்தம். நான் சொல்றேன், ஒரு ஜாதிக்காக நான் பேசல, நான் ஒரு யதார்த்தத்தை பேசுறேன். இப்படி வந்து எனக்கு பாதிப்பு இருக்கலாம், பாதிப்பு இல்லாமல் போல, அதை பத்திலாம் நான் பேசல. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துல ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும். அதுல வந்து மாற்றம் இல்லை. அவங்க சட்டத்துல இடமில்லைன்னு சொல்றதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அப்படி இருந்தா மத்திய அரசு அந்த சட்டத்தை திருத்து தான் ஆகணும். இல்ல விவாதம் வந்து நல்ல ஒரு பன்முக பார்வையோட போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லிவிட்டு சாதி ஒழியணுங்க, இடஒதுக்கீடு வேணுங்க, அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னாரு. இவர் சொன்னதுலேயும் நான் ஒரு இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அவர் கேட்டார். இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதீங்கன்னாரு. அதே சமயம் இடஒதுக்கீடையும் அவர் ஆதரித்து பேசலாம். ஆனால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் நீங்கள், ஆனால் இடஒதுக்கீடு மேலே அவ்வளோ நீங்கள் ஆதரவாக பேசலை. இந்த விஷயம் அப்போ இடஒதுக்கீடு வேண்டாத பட்சத்தில், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் சாதிவாரி கணக்கு மட்டும் எதுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஜாதிவாரி கணக்கு எடுத்துதான் இல்ல அதெல்லாம் முதல்ல அதை பத்தி பேசணும். ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாமா, இல்ல வேண்டாம்னு முடிவெடுத்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம். இல்ல நீங்க சொன்ன கருத்து நான் சொல்றேன், முதல்ல சொல்லிட்டேன், யதார்த்தத்தை பேசுறேன். சோ இப்படி இருக்கிறப்ப இப்படிதான் இருக்கணும். இல்ல அதனால ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்குதுன்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான். இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றீங்க, 3 பேரும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றீங்க. அவங்க இடஒதுக்கீடுக்காக தான் எடுக்கிறோம் அப்படிங்கறத அவங்க பதிவு செய்யறாங்க. ஆனா உங்களோட நோக்கம் இடஒதுக்கீடு வேணாங்கிறப்ப எதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்? நீங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இப்ப என்ன பண்ண போறாங்க? இடஒதுக்கீடுக்காக எண்ணிக்கைக்காக தான் நாங்க எடுக்கிறோங்கிறாங்க. யார் முன்னேறி இருக்காங்க? இதுல எங்க பிரச்சனை வந்தது? 69%, அதாவது 50% தான் கொடுக்கணும். ஒரு சில மாநிலங்கள்ல நீங்க வந்து உங்க கணக்குக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. 60 வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்னு. இங்க 69 கொடுத்தப்ப அதை எதுக்குறப்ப தான் பிரச்சனை வருது. அப்ப தமிழ்நாட்டில் வந்து 69 கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 69க்கு தேவைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. இப்பதான் அந்த பிரச்சனையே வந்தது. எடுத்துதான் ஆகணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப இப்ப வந்து ஒரு சில ஜாதிகள் இன்னைக்கு வந்து ஒரு வகுப்புல இருக்கலாம், அவங்க இன்னும் முன்னேறாம இருக்கலாம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி மட்டும் எடுக்கிறது இல்லை, அவங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன, அப்ப அந்த ஜாதியினுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. அதுல எவ்வளவு பேர் இன்னைக்கு வந்து இந்த சலுகையை உபயோகப்படுத்தி படிச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் கணக்கெடுக்க போறாங்க. அப்படி எடுக்கிறப்ப இங்க இருக்கிற சில முரண்பாடுகளோடு தவிர்க்கப்படும். ஒரு சில ஜாதிகள் வந்து நாங்க என்ன முன்னேறவே இல்லை அப்படின்னு சொல்றத உண்மை என்னன்னு பாத்திரலாம் இல்ல. அப்ப இந்த ஜாதிவாரி கணக்குங்கிறது அதே கோரிக்கை தான் அவங்களும் சொல்றாங்க. யார் யார் என்னென்ன முன்னேறி பாத்துருவோம். அதனால யார் எப்படி இருந்தாலும் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்குது. உங்கள்கிட்ட இதை முன்வைக்க விரும்புறேன். சார் சொன்னதை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அவர் கேட்கறது வந்து அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களே அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை ரிவர்ஸா சொல்றாரு.
இடஒதுக்கீடு வேணும், அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறதே வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா, அப்ப ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடுனால் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால் சில சாதிய பாகுபாடுகள், சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் மாணவர்கள் படிக்கும் மத்தியில் வருதுங்கிறாரு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இடஒதுக்கீடு இல்லாம இருந்தா வரக்கூடிய பிரச்சனையோட இடஒதுக்கீடு இருக்கனால வரக்கூடிய பிரச்சனை குறைவு. பிரச்சனை எதுல தான் இல்லை, எல்லாத்துலேயும் தான் பிரச்சனை இருக்குது. மற்றபடி நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்க விட்டுட்டீங்க. அதாவது நான் இதுல வந்து முரண்பாடான மற்ற தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்ல ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்றேன். கேரளாவில் 50% மெரிட்டுக்கும் 50% ரெசர்வேஷனுக்கும் இருக்குது. தமிழ்நாட்டிலே மெரிட்டுக்கு 50%, ரெசர்வேஷனுக்கு 50%ங்கிற ஒரு நிலைமை இருக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்து. இல்ல இது வந்து இல்ல நான் இன்னும் மாற்றா யோசிக்கிறேன் நான். அதாவது இன்னும் வந்து இடஒதுக்கீடு +2 வரைக்கும், இந்த இடஒதுக்கீடுங்கிறது கல்வியில மட்டும் +2 வரைக்கும் வைக்கணும். பள்ளிக்கூடம் +2 வரைக்கும், +2க்கு அப்புறம் இருக்கக்கூடாது. நீங்க வந்து அதாவது ஜாதி அடிப்படையில் எந்தெந்த ஜாதி எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இலவச கல்வியை கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. அதுக்கான என்ன ப்ரொவிஷன் இருக்கோ, என்ன பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணுமா, நல்ல ஸ்கூல்ல படிக்கணுமா, கவர்மெண்ட் செலவு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு நல்ல செலவு பண்ணிட்டோம். ஆனா இப்போ வந்து ஒரு டாக்டருக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்டருக்கு நீங்க வந்து ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவன் டாக்டர் ஆக முடியறதில்ல. ஸோ அப்போ வந்து ஒரு டாக்டரா வந்து நாளைக்கு வந்து சர்வீஸ் பண்றப்ப அதுல பிரச்சனை இருக்குமா இருக்காதா? ஆனா இதுவரை நல்ல டாக்டர் உருவாகணுமா வேண்டாமா? இல்ல இதுவரை வந்து இடஒதுக்கீடை பயன்படுத்திய கவுண்டர்களோ, வன்னியர்களோ, உடையார்களோ, ஆதி திராவிடர்களோ பயன்படுத்திய மருத்துவர்கள் வைத்தியம் செஞ்சதுனால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருக்கிறாங்களா? நான் வந்து திருப்பி நீங்க காமராஜர் பிரிச்சே பேச வேண்டாம். ஜாதிகளை பிரிச்சே நீங்க பேச வேண்டாம். காமராஜர் கேட்ட கேள்வி நான் கேட்கல. எனக்கு தெரியும், காமராஜ் விஷயம் எனக்கு தெரியும். அவர் சொல்றது நீங்க வந்து அது முரணா பேசுறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா, 2 விஷயம் சொல்றாரு. இந்த விஷயத்துல நானும் அதே மாதிரி சொல்றேன். நான் இப்போ வந்து என்னோட கட்சியை பேசுறதுக்காக வரல, இது ஒரு விவாதங்கிற அடிப்படையில் தான் நான் பேசுறேன். அதாவது இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு தான் பேசுறேன். ஐயா சொல்றதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கலாம், ஐயா சொல்றதும் ஒரு பாயிண்ட் இருக்கலாம், ஐயா சொல்றதும் பாயிண்ட் இருக்கலாம். என் பாயிண்ட் தான் ஒஸ்திங்கிற சொல்ல பாயிண்ட்டுக்கு வரல. நான் இப்போ அந்த நான் ஒரு வக்கீலா இருந்தாலும் இப்போ இது பண்ண வரல. இப்போ என்னோட கட்சியை வாதம் பண்ண வரல. நான் சொல்லுவது என்ன என்றால், ஐயா சொல்றது ஒன்று நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடு இருக்கிற வரி நீங்க பட்டியலில் எடுத்து தான் ஆகணும்னு அவர் சொல்றாரு. அதில் எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். தட் இஸ் அவர் சொல்ற அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறேன். நீங்க இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கிற வரி, அதுக்கு நீ வந்து கணக்கெடுப்பு எடுத்து தான் ஆகணும், அப்படிதான் உடன்படல. உடன்படுறதுக்கு இல்லை, புரிஞ்சுக்கிறேன் அவர் எந்த அடிப்படையில் சொல்றாங்கிறது. நான் அதுக்கும் மீறி போறேன். அவர் என்ன சொல்றாரு, +2 வரி. நான் என்ன சொல்றேன், இடஒதுக்கீடு ஜாதியின் அடிப்படையிலே வேண்டாம், பொருளாதார அடிப்படையில் கொடுக்க. யார் படிக்கலையோ அவங்கள படிக்க வைங்க. அவன் எந்த ஜாதியானா இருந்துட்டு போட்டோம். யார் வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு வசதி இல்லையோ, யார் வீட்டில் பொருளாதார அடிப்படையில் கல்வி உதவித்தொகைன்னு ஒரு மெத்தடு அரசின் இதுல இருக்குல்ல, யாருக்கு அது சாதி பார்த்து யாருக்கும் ஒதுக்குறது இல்ல. ஜாதியே விட்டுருங்களேன். இந்த நாடு முன்னேறுவதற்கு ஜாதி ஒரு தடைங்கிறத எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு தடை ஜாதிங்கிறாங்க. அப்ப அதை விட்டுருங்களேன். திருப்பி அதுல போய் கணக்கெடுக்கிறதுலயும் அதுல பிரிக்கிறதுலயும் அதை உட்பிரிவு பிடிக்கணும் வேண்டாம். ஆனா சாதி வேணும்னு நினைக்கிறீங்க, கல்வியில வேலை வாய்ப்பு தவிர்த்து மத்த இடங்கள்ல வரவேற்பை தாண்டி வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இன்னும் தெளிவா சொல்றேன். என்னை பொறுத்தவரை ஜாதி என்பது என்னுடைய பூஜை அறையும் வரவேற்பையும் தாண்டி வெளியே வரக்கூடாது. நான் வெளியே வந்து விட்டால் நான் வாசன் ஐயர்னு சொல்லிக்கிறது இல்லை, வாசன் தான். ஆனா வீட்டுக்குள்ள வேணும் சொல்லிக்கிறேன், என்னோட உரிமை. வீட்டுக்குள்ள இருக்கணும்ங்கறீங்க. நான் வீட்டுக்குள்ள நான் எதை என் இஷ்டப்படி என் கலாச்சாரப்படி கொண்டறதுல யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. இல்ல நான் வெளியே வந்து பல கேள்விகள் இருக்கு. நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒரு வெளியே ஏற்றத்தாழ்வு சொல்லியோ உள்ள எது ஏதாவது பண்ணி இல்ல புரியுது. நீங்க நான் ஒரே ஒரு விஷயம் நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். வகுப்புவாரி உரிமையை நீங்க ஏத்துக்கல. 50 விழுக்காடு இடஒதுக்கீடு 50 விழுக்காடு தான் முழுமையா அந்தந்த சமூகங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பல அவங்களுடைய அவர்கள் அதை நீங்க ஒத்துக்கல. வகுப்புவாரி உரிமை 100 விழுக்காடு வகுப்பு நீங்க ஏத்துக்கல. 100% தெளிவுபடுத்துறாங்க. தகுதி திறமைக்குள்ள வாய்ப்பும் ஈக்குவலா கொடுக்கணும்ங்கறதா என்னோட கருத்து. இப்போ இந்த 3 பேருடைய கருத்தையும் கேட்டிருப்பீங்க. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்கிறதுல உங்களுக்கு பெரும்பான்மையா ஆதரவு தந்தாலுமே அவங்க வைக்கிற சில கோணங்கள்ல வந்து நிச்சயமா வேறுபடுது. இடஒதுக்கீடு கொடுத்த பார்வை, உங்களுடைய வகுப்புவாரி பார்வையிலிருந்து சில விஷயங்கள் வந்து வேறுபடுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து சாதி இருக்கிற வரை வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று. அதே சமயம் இது நீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சாதியை சொல்லியே இன்னும் இருக்கணும், சாதி ஒழியணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு தொடர்ந்து வந்து சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இது மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒழிக்க முடியும்? அதை சாதி ஒழிக்கிறதுக்கு இது ஒரு எப்படி திறவுகோலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இடஒதுக்கீடு வந்து சாதியை காப்பாற்றுவதற்கு வந்ததில்லை, ஜாதியை ஒழிக்கிறதுக்கு தான். அப்போ சமூகத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு
உள்ள நிலைமையும் இடஒதுக்கீடு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தப்பட்ட பிறகு சமூகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சமூகத்தில் தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வரலாற்றில் இருந்து பொருளாதாரத்தில் மிகவும் வசதி படைத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கல்வி கற்க முடியல. அவங்க வந்து அது பொருளாதாரம் ஒரு காரணமா இல்லை, அவங்களுடைய சமூக நிலை தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்துச்சு. அவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த சாதி சமூக நிலை அதன் அடிப்படையில் தான் சமூக கல்வி ரீதியான இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வந்தாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறத கூட அந்த வார்த்தையில் சேர்த்துக்கல. அப்போ ஒரு பொருளாதார காரணினால அந்த மக்கள் பின்தங்கப்படலை, ஒரு சாதியின் அடிப்படையில் பின்தங்கப்பட்ட மக்கள். அப்போ சாதி அடிப்படையில் பின்தள்ளப்பட்ட ஒரு மக்களை கைதூக்கி விட வேண்டும் சொன்னால், எந்த சாதி அடையாளம் உன்னை பின்னுக்கு தள்ளியதோ அந்த அடையாளத்தை கண்டறிந்து அவனை மேலே கைதூக்கி விடுவதற்கு தான் இடஒதுக்கீடு. ஒரு கிணற்றுக்குள்ள ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவனை காப்பாற்றுவதற்கு மீண்டும் கிணற்றுக்குள்ள குதிக்கிற மாதிரி தான் அது. அப்போ அவனை தூக்கி விடுவதற்கு வந்ததுதான் இடஒதுக்கீடு. அதனால இது பொருளாதாரம் அப்படிங்கிறது மட்டும் அந்த காலத்துலேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சமூக கல்வி ரீதி அப்படிங்கிறதா இடஒதுக்கீடு வைக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. இது ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இல்லை, இதில் இவங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கூட சொன்னார், சார் கூட அதை சொல்ல, ஆனால் இவர் அந்த உதாரணத்தை சொன்னார். ஓ, இந்த மாதிரி ஒரு பணக்கார வன்னியரோ பணக்கார நாடாரோ பணக்கார ஆதி திராவிடரோ இவர்கள் பெறுகின்ற இடஒதுக்கீடால், இந்த பிற்படுத்தப்பட்ட நாடார்கள் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் பெறுகின்ற இடஒதுக்கீடால், பணக்கார பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பெறுகிற இடஒதுக்கீடால் ஏழை பிராமணர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க, இடஒதுக்கீடு இல்லாத சமூகங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சார் கூட அங்கே வார்த்தை வச்சார். அது உண்மையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து இடஒதுக்கீடு வந்தது வந்து எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்கிறதா தான் வந்து வரப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்போ 69% இடஒதுக்கீடுனா 30% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மற்ற தலித் மக்களுக்கு, அவர்களுக்கான மக்கள் தொகையில் இவ்வளோ விகிதாச்சாரம் இருந்தாங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடுலாம் வராதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், இன்றைக்கு நீங்கள் யாரை வந்து இந்த பிராமணர்கள் சமூகம் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களோ அவருடைய கடந்த காலத்தினுடைய புள்ளி வரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100% எல்லா துறையிலும் அவங்க தான் இருந்தாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது எங்களுக்கு இந்த திறமை இருக்கு, நாங்கள் மெரிட்டில் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மெரிட் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை, வாய்ப்பு கிடைக்கலங்கிறதா உண்மை. அப்போ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு வந்துச்சு. வாய்ப்பு தரப்பட்டது. வாய்ப்பு தந்ததற்கு பிறகு எங்களால் முடியும் என்று அவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஐயா கூட அந்த மார்க்கை பற்றி சொன்னாங்க. இப்போ மார்க்கு இப்போ வந்து எந்த ஒரு ஒருத்தவங்க மனு போட்டாலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குது, ஒரு மினிமம் மார்க் இருக்குது. அந்த மார்க்குக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளிகேஷன் போட்டி போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அந்த கட் ஆஃப் மார்க் வேறுபாடை கூட இவங்க சொன்னாங்க. இப்போ நீங்கள் அந்த மார்க் வேறுபாடை பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு கொள்கை எவ்வளவுக்கு அதிகமாக பின்பற்றப்பட்டு வருகிறதோ அப்போ அந்த மார்க் இடைவெளி என்பதும் குறைந்து கொண்டே வருகிறது. அதான் நடந்திருக்கிறது. இப்போ ஒரு காலத்தில் SC STக்கு பெறப்பட்ட கட் ஆஃப் மார்க் ஒரு 10 ஆண்டுகளுக்கு உள்ள கட் ஆஃப் மார்க்கை விட இன்றைக்கு அவர்களுடைய கட் ஆஃப் மார்க் உயர்ந்திருக்கு. MBCக்கு உள்ள கட் ஆஃப் மார்க் அவர்களுக்கு இருக்கப்பட்ட இன்றைக்கு உயர்ந்திருக்கு. BCயோட கட் ஆஃப் மார்க் நீங்கள் எப்படி வந்துருச்சு சொன்னால், OCயில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு BCயினுடைய கட் ஆஃப் மார்க் தரம் உயர்ந்திருக்கு. ஓப்பன் காம்படிஷன்லேயே இன்றைக்கு போட்டியிட்டு SCயா இருக்கிறவங்க BCயா இருக்கிறவங்கலாம் வரக்கூடிய அளவிற்கு கட் ஆஃப் மார்க்கை உயர்த்திருக்கிறாங்க. இது எப்படி முடிஞ்சது? இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு சமூக நீதி கொள்கை சமூகத்தில் அமல்படுத்தப்பட்டதுனால சமூகவியலில் ஏற்பட்ட விஞ்ஞானபூர்வமான ஒரு மாற்றமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ சமூகத்தில் வந்து எல்லாரும் ஒரே கட் ஆஃப் மார்க்கில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க. SC ST MBC BC OC எல்லாரும் சமூகத்தில் ஒரே கட் ஆஃப் மார்க் ஒரு காலகட்டம் வந்ததுன்னா இடஒதுக்கீடு என்பதே தானாகவே செயலிழந்து போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு டிஸ்பாரிட்டி, ஒரு வேற்றுமை இருக்கிற காலகட்டம் வரை இந்த ஒதுக்கீடு வேணும். அந்த ஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு சொன்னால் இப்போ எந்த சாதிக்காரர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பட்டியல் வேணும். அதை எடுக்கிறதுல ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கருத்து என்ன வைக்கப்படுதுன்னு சொன்னால், சில ஆதிக்க ஜாதியாக இருக்கிறவங்க அவங்க வந்து தங்களை வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருப்பதாக காட்டிக்கொண்டு அதன் மூலம் வந்து சமூகத்தில் மீண்டும் வந்து தங்களை நிலைநிறுத்த சொல்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு வந்து இதுவரையும் சாதி அடிப்படையில் சென்சஸ் எடுக்கப்படவே இல்லை. உண்மைதானே? சாதி அடிப்படையில் இதுவரையும் சென்சஸ் இல்லைங்க. அதனால இப்போ சாதி பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சா? நாட்டில் சாதி கலவரம் இல்லாமல் போயிடுச்சா? சாதினால மோதல் இல்லாமல் இருக்கா? நீ உயர்ந்த சாதி கீழ் சாதிங்கிறது இல்லாமல் இருக்கா? இப்போ திரும்ப எடுத்ததுனால தான் புதுசாக அந்த பிரச்சனை வரப்போதா? இல்லை, அது வரல. இந்த மோதல்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கான ஒரு தீர்வை நோக்கி போகின்ற போது சில திட்டங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு.
ஏன்னா அதை கருத்தில் கொண்டு தான் சொல்ல வேண்டிய இன்றைக்கு அவசியம் இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமூகம் எவ்வளவு பேர்னாலும் அந்த ஜாதியை மாற்றி சொல்கிறாங்களா, இந்த ஜாதியை சொல்கிறாங்களா, அந்த ஜாதியை சொல்கிறாங்களா, விவாதம் வைக்கப்படுகிறது. எந்த ஜாதியை சொன்னாலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்குன்னு ஒரு கட் ஆஃப் மார்க் வைக்கப்படுகிறது. அந்த கட் ஆஃப் மார்க்கு ஒரு பொது அதில் போட்டியிட்டு அதில் தேர்வு பெற்றவர்கள் தகுதி உள்ளவர்களாம் தேர்வு செய்யப்பட போறாங்க. நீ எந்த ஜாதி ஆனாலும் பிசி பட்டியல் அடிப்படையில் தானே போறீங்க, எம்பிசி பட்டியல் அடிப்படையில் தானே போறீங்க. அப்புறம் எப்படி ஜாதியில வச்சு நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லையா? அதுல அதான் என்னோட கருத்து. நிச்சயமா இல்ல அவர் இப்ப சொன்னாரு, ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனா அதுல ரெண்டு முரண் முதல்ல நான் சொல்லணும். ஐயா சொன்னதுல ஒன்று, ஐயா ஆதிக்க சாதினாரு. அது எதை என் மனசில் வச்சுருக்காரு தெரியல. ஒருவேளை ஆதிக்க சாதின்னு அவர் சொல்ற சாதி இப்போ ஆதிக்க சாதியில் ஆதிக்கவும் இல்லை சாதிக்கவும் இல்லை. இல்ல அது ஆதிக்க சாதின்னு அவர் குறிப்பிட்டது இப்போ ஆதிக்கமும் செலுத்தவில்லை சாதிக்கவும் இல்லை. அதனால அந்த ஆதிக்க சாதிங்கிறது வந்து ஒரு வழக்கொழிந்த பேரா போயிடுச்சு. அது இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அந்த ஆதிக்க, அதனால ஆதிக்கவும் இல்லை சாதிக்கவும் இல்லை. என்ன ஆதிக்கத்திலையும் இல்லை சாதிக்கவும் இல்லை. இன்னைக்கு ஆதிக்க சாதின்னு சொல்றது அப்ப அவர் உங்களுக்கு சார்பா தானே பேசுறாரு. சாதிவாரி கணக்கீடு எடுத்தா எத்தனை பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் ரெண்டு முரண் சொன்னேன். ஐயா என்ன சொன்னாரு, முதல்ல சொல்லிட்டு வரும்போது இப்ப இந்த இடஒதுக்கீடு வந்து வச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்து அவங்க கூட முன்னேறி வந்தாங்க, இடைவெளி குறைஞ்சது, இந்த மாதிரி எல்லாம் வந்துன்னு சொன்னாங்க. அதை வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல, இடைவெளி இப்ப எல்லாம் பட்டியல் எடுக்காம தானே இவ்வளவு தூரம் வந்தது, வகுப்புவாரி பட்டியல்லாம் எடுக்காம தானே இவ்வளவு தூரம் வந்து. இடஒதுக்கீடும் இல்ல, இடஒதுக்கீடை பத்தி பேசல. இப்போ நீங்க எப்படி குழப்பிக்க கூடாது. இப்ப சாதிவாரி பட்டியல் கணக்கெடுக்கிறோங்கிறத பத்தி பேசுறோமா, இடஒதுக்கீடு இல்லைங்கிறத பத்தி பேசுறோமாங்கிறது ரெண்டு விவாதம். ஒரு அந்த விவாதத்துக்குள்ள இல்ல வழக்கு அது இல்ல, அந்த விவாதத்துக்குள்ள போனீங்களா அது தனி. இப்போ வந்து இடஒதுக்கீடுக்காகவோ இல்ல வேற எந்த விஷயத்துக்காகவோ சாதிவாரி கணக்கெடுப்பீடு வேணுமா வேண்டாமாங்கிறது தான் விவாதம். இப்ப இடஒதுக்கீடு வந்து ஐயா சொல்ற மாதிரி இடஒதுக்கீடு தான் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு மார்க்க இடைவெளியை குறைச்சிருச்சுங்கிறது வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால், நான் எடுத்துக்கொண்டால் தான் கேட்கல, ஏன்னா அது முழுமையாக உடன்படவில்லை. வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் இது வகுப்பாரி பட்டியல் இல்லாம தான் சாதிச்சிருக்கோம். இப்போ இனிமே போய் வகுப்பாரி பட்டியல வந்து அந்த மார்க் 5 மார்க் டிஃபரன்ஸ் நான் 1 மார்க்காக குறைக்கிறதுக்காக வகுப்பாரி சாதி பட்டியல் எடுக்கிறேன்னு சொன்னால் அது 5 மார்க் 1 மார்க்காக குறைக்காது, தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் தான் நாட்டில் ஏற்படுத்தும். வளர்ச்சி ஏற்பட்ட சமூகங்களை விடுங்க. இப்ப இவர் வந்து சில சமூகங்களை சொன்னார், அந்த சமூகங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அரசியல் அதிகாரமோ வேலைவாய்ப்பு அதிகாரமோ இல்ல அது தெரிஞ்சு சொல்லாம தானே இப்போ பட்டியல் இல்லாம தானே இவ்வளவு பண்ணிருக்காங்க. இப்ப ஐயா சொன்னபடி இடஒதுக்கீடு வந்து பட்டியல் இல்லாம அரசினுடைய கொள்கையின் பேரிலையும் பிரச்சாரத்தின் பேரிலையும் பட்டியல் இல்லாம பண்ணிதான் பண்ணிருக்கு. அது தவறான கருத்து. என்ன இது தவறான கருத்து? ஏற்கனவே வந்து 31ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட 31ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சாதியினுடைய புள்ளிவிவரத்தின் அடிப்படையில், ஏன்னா ஒரு ஜாதியில் இருக்கிறவங்க வந்து வேற ஜாதியை மாறிட முடியாது. அப்போ உள்ள மக்கள் தொகைக்கு கணக்கு போடுறாங்க. அப்போ வந்து ஜாதி எவ்வளவு இருக்கு எண்ணிக்கை இருக்கோ தவறான கணக்கு இருங்க. அந்த ஜாதி அடிப்படையில் எடுக்கப்பட்ட 31ஆம் ஜாதி எடுக்கப்பட்ட ஜாதியின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அடிப்படையில் தான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோட எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் வந்து 52% இருப்பார்கள் என்று முடிவு செய்யப்பட்டு அதில் வந்து தாழ்த்தப்பட்டோட இடஒதுக்கீடு பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால 27% மண்டல ஆணையம் பரிந்துரை செய்தது. அப்போ 31ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜாதி பட்டியல் தான் இப்போ இருக்கு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற ஒரு பட்டியலை எடுங்க. இருங்க, அப்போ பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு ஆணையம் ஒன்று, சட்ட ரீதியாக ஒரு ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையத்தில் இருக்கிற ஒரு விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் புதுசாக சில பிரிவுகளை சேர்க்க வேண்டியிருக்கு. முன்னேறிய பிரிவுகள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தாங்கன்னா அதிலிருந்து அகற்ற வேண்டியிருக்கு. ஆக இப்படிப்பட்ட நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து புதுசாக யாரை சேர்க்க போறீங்க, யாரை அதிலிருந்து விலக்க போறீங்க என்பதை 10 ஆண்டுகளுக்கு முறை முடிவு செய்ய வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம், இந்திரா சகானி தீர்ப்பை அடிப்படையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் தெளிவாக சொல்லுது. அப்போ அந்த சட்டத்தில் இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எண்ணிக்கை தெரிஞ்சாதான் அவங்க மாநிலத்தினுடைய சராசரி கல்வியை விட எந்த சமூகம் வந்து அதிக கல்வி பெற்றிருக்கு, எந்த சமூகம் தன்னுடைய இதை விட அதிக நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சா பிற்படுத்தப்பட்டதை அவங்க நீக்கலாம். எந்த சமூகம் இப்போ ஐயா வந்து பல சமூகத்தெல்லாம் சொன்னாங்க, அவங்களாம் வாய்ப்பு கிடைக்காத சமூகமாக இருக்கு. அப்போ அந்த சமூகத்திற்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை செய்து சமூக நீதியை வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு போறதற்கு இந்த கணக்கெடுக்கு தேவை. பிராமணர்கள் வந்து சார் சொல்ற மாதிரி இப்போ கஷ்டப்படுற நிலைமையில இருந்தால் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம், அப்படிதானே? இல்ல பிராமணர்கள் வந்து கஷ்டப்படுற எங்க கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு பிராமணர்கள்? நான் சொல்றேன், இந்தியாவில் வந்து இன்றைக்கு டாப் லெவலில் முடிவெடுக்கக்கூடிய
நிலையில் இருக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து பிராமணிக்கல் பியூரோக்ராட்ஸாக இன்றைக்கி முடிவெடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சாதி வாரியான சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிற ஆட்சிகள் முடிவெடுத்த பிறகும் கூட அதை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது இந்த பிராமின் பியூரோக்ராட்ஸ் தான் நிறுத்தியிருக்கு. ஒரு அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்யறதையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரப்படுத்தவங்க அவங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதனால நீ வந்து அதுவும் புள்ளியோர கணக்கு எடுத்தா தெரியும் யார் அதிகமா இருக்காங்க. அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், ஜாதிப்பட்டியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜாதிப்பட்டியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிராமின் பியூரோக்ராட், நான் பிராமின் பியூரோக்ராட் எடுக்கலாம். இதே பிராமண சங்கம் தான், இது பாருங்க, இதே பிராமண சங்கம் தான் உங்களுக்கு வந்து பிராமின் வந்து ஜாதி அடிப்படையில் கணக்கிட்டு அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 4% 5% நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து 5% பிராமணர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் என்று நாராயணன் தலைமையில் இருக்கிற பிராமின்ஸுடைய பத்திரிகையில வந்திருக்கு. பிராமின்ஸுடைய பத்திரிகையில வந்திருக்கு. சொல்ல முடியாது, அது வேற. பிராமண சங்கம் கிடையாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ஜாதி ஒழிந்து விட்டதுன்னு சொன்னாங்கன்னா நான் சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணத்துல மெட்ரிமோனியல்ல எடுங்க, இன்னைக்கு பேப்பர்ல கிளாசிஃபைட் எடுங்க, முதல்ல என்ன வருது, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மணமகன் எந்த பிரிவில் வேணும் அப்படிங்கறதா 199% அதுக்கு அவர் பதில் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை நீங்க இப்ப இந்த இடைவெளிக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்க, இடஒதுக்கீடை நான் வந்து முழுமையாக ஆதரிப்பவன் கிடையாது, 100 விழுக்காடு இடஒதுக்கீடுங்கிறது கிடையாது, 50 விழுக்காடு தான். பிசி, எஸ்சி, எம்பிசி எல்லாத்தையும் நீங்க அதுக்குள்ளே அடக்கிட்டு மீதி 50 விழுக்காடு ஓப்பன் கோட்டா தகுதி திறமைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க நீங்க. அந்த ஒரு இல்ல, அப்ப இடஒதுக்கீடுனால் வரவர்களால் ஒரு நீதிமன்றத்துறையோ விண்வெளித்துறையோ மருத்துவத்துறைக்கு இடஒதுக்கீடுனால் சென்றவர்களால் பெரிய அளவில் இருக்க முடியாது. அந்த தகுதி திறமை பட்டியலில் இவங்களும் வருவாங்களா? இவங்கள நான் வரக்கூடாதுன்னு சொல்லலையே. இன்னும் ஒன்று புரிஞ்சுடுங்க, நான் இதில் நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இப்போ எம்பிசி பட்டியலுக்குள்ள வண்ணார், நாவிதர், பருவராஜகுல மீனவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு கூட ஏதாவது ஒன்று அந்த எம்பிசிலேருந்து கட் பண்ணி ஏதாவது பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அதே வேளையில் இன்னொன்னையும் பதிவு பண்ணுறேன், போலீஸ் கான்ஸ்டபிள், திரைத்துறை அதிகாரிகள் இந்த உள்ள தேர்வில் வந்து 36% ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் வந்து வந்திருக்கிறாங்க. என்னென்ன பிரிவில்? போலீஸ் கான்ஸ்டபிள், சிறைத்துறை காவலர், இந்த பிரிவில் வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு அடுத்தபடியாக மேலே இருக்கிறது ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள். அது வந்து வரவேற்கத்தக்கது தான். பட் இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு லெவலுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இது என்ன வாய்ப்பு எதிர்காலத்தில் கொடுத்துருமோன்னா, பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம், மீண்டும் பழி வாங்கும் ஒரு போக்குங்கிறத கொடுக்கக்கூடாது, பேலன்சிங் பண்ணணும்னு நான் சொல்றேன். அது 50% மெரிட், 50% ரெசர்வேஷன்ங்கிற அந்த பேலன்சிங் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ இதே வேளையில அப்ப நான் ஒரு சின்ன கேள்வி முடிச்சுக்கிறேன் சார், நீங்க பேசுமா அதே எல்லாம் மருத்துவத்துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஓப்பன் காம்படிஷன்ல வரது பிசி பீப்புள் தான் ஜாஸ்தி வராங்க. அது இருக்குது. ஆனா இந்த துறையில இவங்க ஜாஸ்தி பீப்புள். இப்படி எல்லாம் சில இதுகள் வரும்போது எண்ணிக்கையில அவங்க அதிகம் இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்கள் 18% தானே இருக்கிறாங்க. பிசின்னு சொன்னீங்க நீங்க. பிசி ஓகே, பிசில எண்ணிக்கை அதிகம் இருந்தா கூட பிசி ரெசர்வேஷனும் வர்றாங்க. ஓப்பன் காம்படிஷன் உள்ள காஸ்ட்லையும் தாண்டி வர்றாங்களா அவங்க? ஓப்பன் கோட்டால எஸ்சிபிசி வரக்கூடாது இல்ல, அது ஓப்பன் கோட்டா தானே. ஓப்பன் கோட்டா தான் சொல்ற கருத்து அது இல்ல, வரக்கூடாது இல்ல, அவர் சொல்ற அந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கறீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது வந்து இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு பெரிய அளவு கொடுத்துக்கிட்டு ஓப்பன் காம்படிஷன்ல வரும்போது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படக்கூடாது எதிர்காலத்துலங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். பாதி மெரிட், பாதி ரெசர்வேஷன். அடுத்தால இப்படி சில இது எக்ஸஸா போறதுக்கு வந்து இன்னைக்கு இல்ல, எதிர்காலத்துல அதுக்கு நீங்க சொல்ற விஷயம் வந்து நீங்க முன்வைக்கிற சில கோரிக்கைகளுக்கு முரண்பாடா இருக்கு. அத நான் கேக்குறேன். நீங்க சொல்ற முத்தரையர், வளையர், வேட்டுவ கவுண்டர் போன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களை நல்ல கணக்கு எடுத்துருக்கீங்க. இப்படி எல்லாம் வைக்கும்போது நீங்க 50 விழுக்காடு வச்சா எப்படி அவங்க பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பீங்க? தாராளமா கொடுக்க முடியும். அதாவது வந்து 10 பேர் இருக்கான்னா அவன் 10 பேர் வந்துடணும்ங்கிற கட்டம் இல்ல. 10 பேருக்கு ஒரு 6-7 பேர் வந்தா கூட போதும் ஒருத்தனுக்கு. 10 பேர் இருக்கும், ஒண்ணுமே வராம இருக்க கூடாது. 10 பேர் இருக்கக்கூடியவன் 30 பேர் வரக்கூடாது. அதுதான் என்னோட கான்செப்ட். இல்ல, அந்த கான்செப்ட் நீங்க சொல்ற கான்செப்ட் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கான்செப்ட நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா அதோட டோட்டல் வடிவமா நீங்க வரையறுத்து சொல்லும்போது 50 விழுக்காடு தகுதி ஓபன் கோட்டா 50 விழுக்காடுங்கறப்ப எப்படி தனித்தனி இடஒதுக்கீடு வந்து பழைய காலத்திலே இருக்கீங்க, 50 வருஷத்துக்கு முன்ன காலத்துல இருக்கீங்க. இன்னைக்குள்ள டெவலப்மென்ட் காலத்துல தகுதி திறமைக்கும் ஒரு 50% நம்ம காம்பீட் பண்ண முடியும். அதாவது பின்தங்கியவர்களை கை தூக்க வேண்டியதும் உண்மை. அதே டைம்ல வந்து தகுதி திறமை மதிப்பு கொடுத்தாதான் இன்னைக்குள்ள காம்படிட்டிவ் வேல்ல வந்து நம்ம நாடு, நம்ம மாநிலம் எல்லாமே சர்வை பண்ண முடியும். இல்ல, நீங்க சொல்லக்கூடிய இதுவரை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த மிகப்பெரிய கேரளால அப்படிதான் இருக்குது.
கேரளால அப்படிதான் இருக்குது. 50% மெரிட். ஃபர்ஸ்ட் சீட் மெரிட், செகண்ட் சீட் எஸ்சி. அங்க பிற்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கை இங்க விட அதிகமா குறைவா? அதிகம் தான். தேர்ட் சீட் வந்து ஈழவா, ஃபோர்த் சீட் மெரிட், ஃபிஃப்த் சீட் முஸ்லீம், அது அப்புறம் மெரிட், செவன்த் சீட் நாடார். அப்படிதான் வருது அங்க. சோ இங்க வந்து 69 எப்படிங்க வந்து ரிசர்வேஷன்? வெள்ளாள கவுண்டர், கிறிஸ்டின் நாடார். பழனிசாமி வந்து திண்டுக்கல்காரரு, அவரு கலைஞர் சொல்லி வெள்ளாள கவுண்டர் சேர்க்கிறாரு. கிறிஸ்டின் நாடார வந்து 80ல திருச்செந்தூர் வந்தாங்க. நான் சொல்ல வரல, நான் கிறிஸ்டின் நாடாரும் சேர்த்தான் சொல்றேன். அங்க வந்து சிவந்தி சேர்க்கிறாரு. அப்ப இதுல வந்து பொலிட்டிகலைஸ் வந்து உள்ள வருது. நான் பிராக்டிகல் பொசிஷன் தான் சொல்ல வர்றேன். இந்த அரசியல் இதுகளையும் மீறி உண்மையிலே நலிந்த சமங்களுக்கும் ஒரு பிரதித்துவம் வரணுங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து தகுதி தரமா முற்றிலும் ஒழிக்கப்பட்டுறவும் கூடாது. இப்ப இடஒதுக்கீடு இருக்கிற வரை சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வாரத்துல நீங்க தான் முன் வச்சீங்க. அதாவது சார் சொன்னதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் வந்து சார் சொல்ற மாதிரி நீங்க வந்து இருக்கணும், தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ள அது முடிஞ்சிடணும்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சா ஏன்? இப்ப நீங்களும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம், இடஒதுக்கீடு அனுபவிக்கிற ஒரு சமூகத்துல இருந்து ஏன் உங்களுக்கு குரல் வந்து இடஒதுக்கீடு வேணான்னு வருது? இது அவர் சொன்னா அது அர்த்தம் இருக்கு. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த விவாதத்துல வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இது என்னைக்குமே ஒரு தீர்வே வராது. நீங்க மறுபடியும் என்ன வந்து நான் வந்து பிராடா வரேன், நீங்க என்ன அழுத்து தான் பாக்குறீங்க. தப்பு. இப்படி இந்த உலகம் பேசுறதுனாலதான் அந்த ஜாதி எல்லாம் ஒழிக்கவே முடியாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடுனால் இப்ப உங்க இந்த சமூகம் வந்து பலன் பெற்றிருக்கிறதா இல்லையா? இப்ப இல்ல ஒரு சமூகம் பலன் பெற்றிருக்கிறதா இல்லையா? இல்ல இப்ப அந்த சமூகத்துடைய சூழலும் இவங்களுடைய குடும்ப சூழலும் ஒன்னா, அதற்கான வாய்ப்பு ஒன்னான்னு கேக்குறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் பாப்புலேஷனுங்கிறது அதிகம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு 16, 17, 18% தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது, அந்த சதவீதத்துக்கு இருக்குது. இப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 20% வச்சுருக்காங்க. ஸோ 82லேருந்து 20 போச்சு, 62. ஃபார்வேர்டு அப்படிங்கிறத சொல்லி தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ இருப்பாங்க? எவ்வளவு சார் இருப்பாங்க ஃபார்வர்ட்னா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு அவர்ட்ட கேட்டீங்கன்னா 3% இருக்குமா? 31 கணக்கு சொல்றேன். 3% கணக்கு 11.7. இன்னைக்கு 3% இருக்குமா? இல்ல நீங்க 3ன்னா யாரை சொல்றீங்க? முதல்ல அது வரைக்கும் ஃபார்வர்ட் யாரை சொல்றீங்க? பிராமணன் மட்டும் தான் ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்காங்க. நான் மட்டும் சொல்லலானே. தமிழ்நாட்டுல பிராமணன் இருக்கீங்க, பிற்படுத்தப்பட்டவங்க வெளியூருக்கு போயிட்டீங்களா? ஃபார்வர்ட் கிளாஸ்ல வராங்களா? அதாவது ஃபார்வர்ட்னு பார்த்தா 2%, 3% இவ்வளவுதான். மீதி 60% இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர். 60% இருக்கிற பிற்படுத்தப்பட்டவருக்கு இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு எவ்வளவு? 30%. பாதிக்கு பாதி தான். ஸோ இப்படியெல்லாம் நம்ம கணக்கு பார்க்குறப்ப இருக்கிற இடஒதுக்கீடு பிரிச்சிருக்கிறதே சரியில்லாத அளவில் தான் இருக்கு. அதாவது அதெல்லாம் பார்த்து நான் பேசலை, பிற்படுத்தப்பட்டவருக்கும் நான் பேசுறேன்னு சொன்னா இதுதான் உண்மை. 60% பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க, ஆனால் இடஒதுக்கீடு 30% தான் இருக்கு. அப்ப அதுல எப்படி வந்து அவங்க வந்து ஜெயிக்க முடியும்? இது வேற விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு போய்தான் தீரும். என்ன எப்பவுமே இப்படியே இருக்குமா? ஆனா அப்ப சாதி என்ன இருக்கும்? சாதி இருக்கதான் செய்யும். சார் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சாதிங்கிறது ஒரு அடையாளம். சாதி வந்து எல்லாத்துக்குமே பெருமை தான். அவன் ஜாதி அவனுக்கு பெருமை, எதுவுமே யாருக்குமே இழிவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க சலுகைக்கு வேண்டி என் ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி, என் ஜாதி இழிவான ஜாதி, எனக்கு சலுகை வேணும் அரசாங்கத்துல இருந்து, இதுக்காகத்தான் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய யாரும் தன்னுடைய ஜாதி யாரும் விட்டு கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு ஜாதியும் தன்னோட ஜாதியை மோசம்னு சொல்றது கிடையாது. தான் ஜாதிக்காரங்க தான் ஜாதியை மோசம் சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க மத்த எல்லா ஜாதியும் சொல்லுவாங்க. சொல்றது இல்லையே, அவங்களா பண்ணிக்கிறதா? அது அவங்களா சலுகைக்காக பண்ணிக்கிறது. அதாவது ஜாதி ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு டார்கெட். சார் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு வந்ததே ஜாதி ஒழிக்கிறதுக்கு தான், எல்லாமே ஜாதி ஒழிக்கிறதுக்கு தான். ஜாதியை சொல்லி சொல்லி சலுகை வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி ஜாதி ஒழியும்? அது எப்படி ஒழிக்க முடியும்? ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிக்கணுமா இல்லையா? ஒன்னா நீ ஜாதியை சொல்லி சலுகை வாங்க கூடாது, இல்ல ஜாதி இல்லாம இருக்கணும். அப்ப ஜாதியை சொல்லி சலுகை வாங்குற வரைக்கும் ஜாதி ஒழிக்கணும்னு பேசாத, அது முடியாது. இல்ல இப்ப நீங்க யதார்த்தம் இல்ல. இல்ல இப்ப உங்களுடைய இது வந்து இடஒதுக்கீடு ஒரு காலகட்டத்தில் போக வேண்டும், ஆனா சாதி இருக்கும். ஆனா சாதி எப்படியே இருக்க முடியாது. அதாவது அரசியல்வாதிகள் வாக்குகளுக்காக இதை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜாதி வாரியா பிரிவினை, ஜாதி வாரியா சண்டை, ஜாதி வாரியா பகைங்கிறத விட அரசியல் கட்சிகளுக்கு இடையே இருக்கிற சண்டை தான் அதிகம். இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில இருக்கிற சண்டை தான் பெருசு.
2 ஜாதி கடையில் இருக்கிற சண்டை பெருசு கிடையாது. அப்ப கட்சியெல்லாம் ஒழிச்சிருங்களேன். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில தான் டெய்லியும் தகராறு. இன்னைக்கு காங்கிரஸுக்கும் வாசன் கட்சிக்கும் 2 பேத்துக்கு எல்லா இடத்துலையும் தகராறு. அப்ப இந்த நாட்டில் அரசியல் கட்சியெல்லாம் ஒழிச்சு விட்டோம்னு சொன்னா சண்டையே இருக்காதே. அதாவது சாதி வேணும், ஆனா இடஒதுக்கீடு கூடாது. அதான் உங்க கருத்து. ஜாதி இருக்கதான் செய்யும், வேணுங்கிறதெல்லாம் இல்ல. இருக்கதான் யாரும் செய்யும். வேணும் வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்றவன் தன்னுடைய நிலையை அங்க ஸ்டெடிப்படுத்திக்கிறதுக்காக சொல்றான். என்ன ஆனா அதாவது ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுறவங்க அவங்க ஜாதிக்கு சலுகை வேணுங்கிறாங்க. அது எப்படி முடியும்? நான் வந்து சலுகை கேட்கிறப்ப சாதி ஜாதியை சொல்லி ஒழிப்புங்கிறதே வாங்கிக்கல. அவர் சொல்றத பார்த்தா சாதி ஒழிப்புங்கிறது சாத்தியம் கிடையாது. சாதியெல்லாம் நீங்க ஒழிக்கவே முடியாது. ஆனா இடஒதுக்கீடு மட்டும் நீங்க சும்மா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. சாதி ஒழிக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் சும்மா உங்களை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்காகவும் ஒரு அரசியல் பண்ணுவதற்காகவும் அரசியல் கட்சி தான் சொல்றாங்களே, சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை அவர் ஆழமா பதிவு செய்யறாரு. இல்ல அது வந்து ஜாதியை வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்துடைய நிறுவனம் அது. இப்போ இந்த ஒரு விவாத அரங்கத்தில் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இது மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் நம்ம வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீடு இல்லாட்டி இங்கே உட்காந்து நாங்கள்லாம் படிச்சிருக்க முடியாது, இங்கே உட்காந்து பேசியிருக்க முடியாது, இப்படிப்பட்ட தத்துவங்களெல்லாம் நம்ம வந்து ஊத்துட்டு இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து ஜாதியை ஒழிப்பதற்கான ஜாதியின் பேரால் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதற்காக ஒரு இடஒதுக்கீடு வந்த காரணத்தினால அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அதன் மூலம் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தன்னை வளர்த்து கொண்டு ஒரு நிலைக்கு போய் அந்த நிலையில் வந்து உட்காந்துக்கிட்டு திரும்ப வந்து அந்த இடஒதுக்கீடு வேண்டாம் ஜாதி வேணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த இடஒதுக்கீட்டினால் பெற்ற பயனின் அனுபவத்தினால் வருகின்ற வெளிப்பட்ட ஒரு கருத்தாக தான் அதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி இந்த பயனை பெற முடியாத ஒரு சமூகம் இந்த நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அளவு தோழர் சொன்ன ஒரு கருத்தில் எனக்கு உடன்பாடு. பல சமூகங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டின் கீழே நீதி கிடைக்கப்படலை. அப்போ அது இடஒதுக்கீட்டினுடைய ஒரு சில மாற்றங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருக்குது. அது இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறப்ப அதை பற்றி பேசலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு ஜாதி அடிப்படையில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அதை பற்றி தான் இன்றைக்கு ஒரு வாதம். அதை வேற ஒரு டைமென்ஷனில் அந்த வாதம் போயிட்டுருக்கு. இப்போ 36% வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இதில் வந்தாங்க அப்படின்னு அவங்க தோழர் சொன்னாங்க. 36% அதில் வந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் 100% தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு மலை எடுக்கிறவங்களா, 100% மக்கள் தான் இன்னைக்கு தெருக்கூட்டுறவங்களா, 100% மக்கள் தான் இன்னைக்கு செருப்பு தைக்கிறவங்களா? 100 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. அங்க 100% இடஒதுக்கீடு இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த இடஒதுக்கீடுல எந்த மாற்றமும் கொண்டு வரல. அதுலயும் அந்த இடஒதுக்கீடு வரணும் இல்ல, அதுலயும் தரம் வரணும், அதுலயும் தகுதி திறமை வரணும், அதுலயும் வரணும் இல்ல. அப்படியெல்லாம் தகுதி திறமையெல்லாம் அதுக்கு வர்ற ஒரு காலகட்டம் வருதுங்கிறப்ப சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவையில்லை. ஒரு காலகட்டம் வரலையும் தான் இந்த சாதி எடுங்கிற நிறுவனத்துக்கு உடைய இது வந்து எப்பன்னா இடஒதுக்கீடுலாம் தான் ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எல்லாருக்கும் அவங்களுடைய வாய்ப்பு கிடைக்குங்கிறப்ப தானாவே போயிடும். அந்த இடஒதுக்கீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த நிலைமை நீடிக்கின்ற வரை வந்து இந்த பயணம் தொடரும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். அரசு இன்னைக்கு ஜாதி வேண்டும், ஜாதி தான் ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறவர்கள் யாருக்கான அடையாளமா இருக்க முடியும்னு சொன்னா, ஜாதி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெருமிதத்தை கொடுக்குது. ஜாதி, நான் பிறந்திருக்கிற ஜாதி எனக்கு ஒரு பெருமிதத்தை கொடுப்பதற்கு, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்கு நான் எந்த தகுதி திறமை எனக்கு தேவையில்லை, எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லை, எந்த துறையிலையும் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஆற்றலை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேங்கிறதுனாலே எனக்கு அது பெருமை கொடுக்குது. அப்போ அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிறப்பின் அடிப்படையிலே காட்டப்படுகிற ஒரு அடையாளம், அந்த அடையாளம் வந்து இருக்கும். தேவைன்னு யார் சொல்லுவாங்கன்னா, அந்த அடையாளத்தால் பயன்படக்கூடியவர்கள், அந்த அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் தேவைன்னு சொல்லுவாங்க. அதில் பாதிக்கப்படுகிறவங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லுவான். அப்போ அவரு சொல்ற அடையாளம் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது. அவருடைய கருத்துக்கு அந்த அடையாளம் அவருக்கு தேவைப்படலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த அடையாளம் வேண்டாம்னு தான் நினைக்கிறான். ஏன்னா அவன் மனிதனாக இருக்கும்னு நினைக்கிறான். ஒரு சாதிக்கு கீழே அடக்கப்பட்ட ஒரு சாதியாக இருக்கிற ஒரு சமூகம் எனக்கு இந்த அடக்கப்பட்ட ஒரு சாதி அடையாளம் தேவைன்னு எனக்கு சொல்ல முடியுமா? அதிலிருந்து நான் விடுவிக்க முடியாது சொல்ல முடியும். ஆனால் ஒன்று அடக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு சமூகம், இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்ற ஒரு சமூகம் வளர்ந்து நிலை பெற்ற கொண்ட பிறகு எனக்கு சாதி அடையாளம் தேவை அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் அது சமூகத்தினுடைய கருத்தை இருக்க முடியாது. எந்த ஒரு அடையாளமும் ஒரு சமூக சமத்துவத்திற்கு பயன்படக்கூடிய அடையாளமாக இருக்கணும். சமூகத்துடைய ஒடுக்குமுறைக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு அடையாளமாக இருந்தாலும் அது ஒரு ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரான ஒரு கருத்து அப்படிங்கிறது எங்களை போன்றவர்கள் கருத்து. அதனால தான் இந்த சொல்றது சாதி அடையாளம்ங்கிறது இந்த நாட்டில் வந்து ஒரு மனிதனை ஒடுக்குவதற்கான ஒரு அமைப்பாக இருந்த காரணத்தினால தான் இந்த அடையாளங்கிறது தேவையில்லைங்கிற கருத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்றாங்க. ஆதிக்கம் செலுத்துறவங்க இந்த அடையாளம் தேவைங்கிறாங்க. அதனால தான் இவங்க பிராமின் அடையாளத்தை வச்சுட்டு பத்திரிகை நடத்துறாங்க. சாதி இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னவங்க கோயிலுக்குள்ள மட்டும் ஏன் ஜாதி இருக்குங்கிறீங்க? கோயிலுக்குள்ள அனைத்து சாதியினரும் கூட போகணுங்கிறப்ப ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க ஒரு ஜாதி தான் போகணும்னு ஏன் சொல்றீங்க? அங்க நீங்க ஜாதி ஒழிக்க தயாரா இருக்கீங்களா?
கல்யாணத்துல இன்னைக்கு கொடுக்குற மணமக்களுடைய விளம்பரத்தை எடுத்து பாருங்க. எல்லாமே முதல்ல ஜாதியை போட்டு தான் நீங்க கேட்குறீங்க. ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டா வெட்டுறீங்க, கௌரவ கொலைங்கிறீங்க, குடும்பத்து கூட இருக்கிற அப்பா பொண்ணை வந்து கொலை செய்றீங்க, அது வந்து லவ் ஜிகாத்துக்கிறீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? சமூகத்துல ஜாதி அடையாளத்துடைய பெருமையால வருதா? சமூகத்தில் எவ்வளவு ஒரு விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கௌரவ கொலை நடக்குது. அது அடையாளத்தினுடைய பெருமையா? அது அவன் விரும்பி கூட தனி மனிதன் தானே. ஏன் நீங்க ஜாதி கட்டுமானத்தை மீறுகிறார் என்று நினைக்கிறீங்க? அப்போ ஒரு வளையம் போடுறீங்க, உங்க வட்டத்துக்குள்ள ஒரு ஆதிக்க சுரத்தை வைக்கிறீங்க, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறீங்க. அந்த கலாச்சாரம் பண்பாடு சமூகத்திற்கு உகந்தது அல்ல. காலகாலமாக வரலாற்று ரீதியாக இந்த சாதியம் என்பதுதான் இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருந்ததுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஏழைகளை ஒழிக்கணும், பாவர்ட்டியை ஒழிக்கணுங்கிறீங்க. பாவர்ட்டியை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தானே கணக்கெடுக்கிறீங்க. அப்ப சாதியின் பேரால அடக்கப்பட்ட ஒருத்தரை கணக்கெடுத்தால அவன் அடையாளம் கட்ட வேண்டியதை ஒழிக்க முடியும். பொதுக்கூட்டத்துல பேசுற மூணு பேர் பேசுனேன். அவர் கேட்ட கேள்வி அவர் இல்ல அவர் நான் கேட்கறது போகும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்ல அவர் என்ன சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் எல்லா லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றது வந்து யதார்த்தத்துக்கு உண்மை இல்லைங்கிறாரு. அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப யாருக்கும் எந்த இழிவும் இல்ல அப்படிங்கலாம் இது கிடையாது. எல்லா விஷயத்தையும் நடக்க போற சொல்லுங்களேன். ஏன் நடந்து போனதே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சாதியின் பேர்ல ஒடுக்கப்பட்டீங்க. இப்போ நிலவுக்கு வந்தாச்சு இல்ல, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேன், ரொம்ப பாயிண்ட் ரொம்ப வெரி கிளியர். சாதியின் பேர்களால் ஒடுக்கப்பட்டீர்கள், சரி, வாதத்துக்காக ஏற்றுக்கொள்கிறோம். இடஒதுக்கீட்டு மூலம் தான் முன்னேற்றம் ஏற்பட்டது, வாதத்தின் பேரில் ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிலைமை மாற வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு நாள் ஜாதிகள் ஒழிய வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். சொல்லுவது ஒரே ஒரு பாயிண்ட். அதற்கு வந்து இந்த ஜாதி பட்டியல் மூலம் பட்டியல் எடுப்பது உதவாது. கருத்து இது உண்டிதான். நீங்க சொல்ற எல்லா உயர்ந்த நோக்கங்களுக்கும் இது உதவாது. இந்த மாதிரி ஜாதி வாரியா பட்டியல் எடுப்பது அந்த நீங்கள் சொல்லுகிற எல்லா அநீதிகளையும் வளர்க்குமே அன்றி குறைக்காது. இத்தனை நாள் எப்படி இதில் பட்டியல் இல்லாம நீங்கள் பல்வேறு முன்னேற்றீங்களோ அதே மாதிரி வழங்க சோசியல் அவேர்னஸ் கொண்டு வந்தீங்க, இப்போ அரசியல் மூலமா கொண்டு வந்தீங்க, ஆட்சிக்கு பிடிச்சீங்க, சட்டம் இயற்றினீங்க, பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணல நீங்க. இல்ல பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் இப்ப நல்லா வந்துட்டாங்க. நீங்க யாரை ஒடுக்கணும்னு சொன்ன பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த எண்ணிக்கை தெரிஞ்சா நல்லது தானே உங்களுக்கு. கஷ்டப்படுறாங்க தெரியாம தானே நடந்திருக்குது. எண்ணிக்கை செய்யல, எண்ணிக்கை தெரியறதுனால என்ன சொல்றேன், அது நல்லது இல்லைங்கிறேன். அதான் என்னோட வாதம். இந்த எண்ணிக்கை தெரிவதனால பிரச்சனைகள் தான் வரும், தீர்வு வராது. சிம்பிள் விஷயம். நீங்கள் எண்ணிக்கை கல்யாணம் பண்றதுனால, கலப்பு திருமணம் பண்றதுனால ஜாதியை ஒழிச்சிடலாம் அப்படின்னா புது ஜாதி தான் வரும். இல்ல அதாவது இப்ப கட்சிகள் எல்லாமே, அந்த கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியில ஒரு தீர்மானத்தை போடலாம், கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவன் மட்டும்தான் எங்க கட்சியில இருக்கணும். போடலாம்ல? ஏன் போட மாட்டேங்கிறாங்க? எல்லா கட்சியுமே நீ ஜாதி ஒழிக்கிறதா கொள்கை, கட்சியினுடைய கொள்கை ஜாதி ஒழிக்கிறதுன்னு சொன்னா, இந்த கட்சியில நீ இருக்கணும்னு சொன்னா நீ கலப்பு திருமணம் தான். எல்லா கட்சிக்கும் அந்த நோக்கம் கிடையாது. ஜாதி ஒழிக்கணுங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிக்கும் நோக்கம் கிடையாது. எந்த கட்சிக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், ஜாதியை ஒழிக்க முடியாது. வெட்டி பேச்சு வேணா பேசிட்டு இருக்கலாம், அரசியல பண்றதுக்கும் அமைப்பை வளர்த்துறதுக்கும் அதை பேசிட்டு இருக்கலாம். அதாவது ஜாதி அடிப்படையில் ஒழிக்க முடியாது, ஒழிக்க கூடாதுங்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. என்ன எதுக்காக ஒழிக்கணும்? எதுக்காக ஒழிக்கணும்? தேவை என்ன? அடையாளத்தை எதுக்கு அழிக்கணும்? ஏற்றத்தாழ்வு சொல்ல தமிழன்கிற அடையாளத்தை அழிக்கணுமா உங்களுக்கு? தமிழருங்கிற அடையாளம் மாதிரி சாதி அடையாளம், சாதி அடையாளம் தான். அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு வந்து பாருங்க, ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு பகை ஏற்படுத்துன்னு பாருங்க. அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அதே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மற்ற ஜாதிகள் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க, அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கண்டிப்பா கொடுக்கணும். ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல அந்த உள்ஒதுக்கீடு தேவையான ஒரு சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மற்ற சமுதாயமே கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அருந்ததியருடைய நிலைமை தெரியாதா? ஏன் கேஸ் போடுறாங்க? நீங்க இந்த பிளவுகள், மனித சமூக பிளவுறத பத்தி இவ்வளவு ஆர்வமா பேசுறப்ப நான் என்ன சொல்றேன், நீங்களே சொன்னீங்க தமிழருங்கிறது எனக்கு ஒரு பெருமையான அடையாளம். அப்ப தமிழ் பேசுற எல்லா சமூகங்கள் மக்களோடையும் நம்ம திருமண உறவு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கலாம். ஏன் சாதிங்கிற அமைப்பு பிளவுபடுத்துதானே செய்யுது தமிழர்களை? அதாவது ஒண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, இது வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து, திருமணத்தை வந்து நீங்க வந்து பண்றதுனால எதுக்காக அது பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? எதுக்கு கொள்கையா வச்சுக்கிறீங்க? அதை
அதை இல்ல, வச்சு அவர் ஜாதி கௌரவ கொலைகள் சொன்னாரு ஒரே சாதியில இல்லைங்க. பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் அதாவது என்னமோ வீதிக்கு வீதி கௌரவ கொலை தினம் நடந்துட்டு இருக்குதா? என்னமோ அவர் சொல்றதை பார்த்தா தினம் வீதிக்கு வீதி கௌரவ கொலை நடந்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க கௌரவ கொலை நடக்குது? ஏதாவது ஒண்ண வந்து எவனா ஒருத்தங்க வந்து இது கௌரவ கொலைன்னு உருவகப்படுத்துறான். எத்தனை கௌரவ கொலை நடந்துருச்சு? இல்ல அது அவமானமா இல்லையா சும்மா அதாவது நடக்கிறது? ஒரு பேச்சுக்கோ அது பேச்சுக்கோ விவாதம் இல்லை. ஒரு வாதத்துக்கு வேணா அதை வச்சுக்கலாமே ஒழிய அது இன்னைக்கு சப்ஜெக்டும் இல்ல. ஆனா என்னமோ வீதிக்கு வீதி எங்க பார்த்தாலும் கௌரவ கொலை நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் அப்படி நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது. அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் அந்த பகை உணர்ச்சியும் இருக்கத்தான் செய்யும். அதை மாத்த முடியாது. ஜாதி இருந்தா பகை அதாவது உணர்ச்சி போயிடும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஜாதிக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் கேஸ் போடலையா சொல்லுங்க? உயர்நீதிமன்றத்துல கேஸ் போடலையா? நிச்சயமா, அவர் நிறைய அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு கேஸ் போடலையா? யார் போட்டாங்க? இல்ல, இல்ல. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு இல்ல பிள்ளை அது இடஒதுக்கீடு இட உள்ள இருக்கிற தனி விவாதம். இல்ல நான் உங்களிடம் கேட்கிற வந்து நீங்க வந்து இந்த விஷயங்களை வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்க இப்ப இன்னைக்கு வந்து கான்ஸ்டபிள்ல ஷெட்யூல் காஸ்ட் வந்து வந்துட்டாங்க, பிசி நிறைய பேர் வந்துட்டாங்க, 36 விழுக்காடு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பையும் தாண்டி அவர் ஓப்பன் கோட்டாலையும் வர அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்கிறாங்க, மகிழ்ச்சியான விஷயம், நான் வரவேற்கிறேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் இருந்தாலுமே பிறப்பின் அடிப்பில் செய்யக்கூடிய தொழில் அவர்களுக்கான இழிவுங்கிறது இன்னும் இந்தியா முழுக்க இருக்கு. துப்புரவு தொழில் செய்யக்கூடிய சமூகமா அந்த அருந்தையர் மட்டும் தான் இருக்காங்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய பல்லர்பறையர் கூட அந்த தொழிலை செய்யறது கிடையாது. அந்த ஒரு சமூகம் மட்டும்தான் அதை செய்யறாங்க. ஆக இந்த இழிவு, இந்த ஒரு சின்ன மாற்றம் கூட வராம நம்ம வந்து இடஒதுக்கீடு தகுதி திறமை இந்த மாதிரிலாம் பேசுவது வந்து எப்படி ஒரு சரியா இருக்குன்னு கேட்குறது. வந்து நீங்க அம்பேத்கரோட கோட்டை தான் பண்ணோம். அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டின்னு அம்பேத்கர் சொல்றாரு. இப்போ நீங்க வந்து சரஸ்வத் பிராமின் வந்து ஐயரோட ஐயங்காரோட தன்னை பெருசா நினைக்கிறான். அதாவது பிராமணங்கிறது வர்ணம் தான், ஐயர் ஐயங்கார் தான் ஜாதி. பாலக்காடு நம்பூதிரி பிராமணன் வந்து ஐயர் ஐயங்காரோட தன்னை பெரியவனாக தான் காட்டிட்டு இருக்கிறான். இது வந்து இந்த அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி வந்து இந்தியன் சைக்கிளே அது ஜீன்லேயே ஊறி போய் இருக்குது. அவர் ஐயராக இருக்கலாம், பட் ஒத்துக்கிடுவார்னு நினைக்கிறேன், இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அருந்ததியர் பல்லர் பறையர் இந்த இதுலையும் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ள கிளப்டு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. பட் நம்ம வந்து அருந்ததியர் மட்டும் இல்ல அந்த பார்ஷியாலிட்டி பத்தி இப்ப நான் பேசல. இல்ல. அவர் சொன்னது துப்புரவு தொழில் சட்டப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? நீ இந்த வேலையை செய்யணும்னு யாரா ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? இது வந்து விவாதமா? இல்ல இல்ல நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டோம். அவங்க நிறைய பேருக்கு உங்கள்ட்ட பற்றி வரேன், அவர் முடிக்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அதே கான்ஸ்டபிள் இதுல வந்து SCA வந்து BCM முஸ்லிமோட கட் ஆஃப் மார்க் அதிகம், அதர் பிசியோட கட் ஆஃப் மார்க் அதிகம். அப்போ அவனும் வந்து அருந்ததியர்கள் பாருங்க, நீங்க பாருங்க அந்த கணக்கெடுப்பு வர்றது அவர் மகிழ்ச்சிங்கிறாரு. ஆனா அவர் என்ன எவாலுவேஷன் process வந்துட்டு இருக்குது. அந்த எவாலுவேஷன் process வந்து ஒரு சமூக நீதிக்காகவும் ஒரு சமூக அமைதிக்காக இருக்கணுமே தவிர நேத்து நீ இதை பண்ணிட்டா நாளைக்கு ஒண்ணு பழி வாங்குங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போக கூடாதுங்கிறதா என்னோட ஒரு பதிவு. நீங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து யாரு எந்த வேலையும் நீ இதை தான் செய்யணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை வந்து இந்த வேலையை துப்புரவு தொழில நீ செய்யணும்னு என்னை வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. இல்ல ஆண்டாண்டு காலமா அவங்களுக்கு இருக்க இழிவினுடைய தொடர்ச்சியா அவங்களே அதை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அந்த சூழல் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அதாவது நீங்க வந்து தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு அவர் சொல்லல. வந்து முடிவெட்டுறது எல்லா சமுதாயத்துக்காரனும் முடிவெட்டுறான். உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு ஐயர் வச்சிருக்காரு, சொல்லக்கூடாது ஆனா வச்சிருக்காரு, எல்லாரும் தான் வெட்டுறாங்க. இல்ல இந்த வாரத்தோட நிறைவு பகுதி, இப்ப நீங்க வந்து இந்த வாரத்தோட நிறைவு பகுதி, இந்த கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் என்ன மாதிரியான தீர்வு, இது குறித்து நான் ரொம்ப கிளியரா ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். தொடக்கத்திலிருந்து முதல் வரி என்னோட ஒரே ஒரு வரி தான். வகுப்புவாரி கணக்கெடுப்பில் சாதி பட்டியல் எடுப்பதால், சென்சஸ் எடுப்பதால், மக்கள் தொகை கணக்கு எடுப்பதால் நீங்கள் தீர்க்க நினைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து டிசீஸை விட அதாவது வியாதியை விட கொடுமையான மருந்தாக முடியும். இட்ஸ் எ பெட்டர் தேன் டிசீஸ். அந்த மாதிரி ஒரு தீர்வு முடியும். நீங்கள் இடஒதுக்கீடு வைப்பதோ இல்லை சமூக நீதியின் மூலம் இடஒதுக்கீடு வைப்பதோ நம்ம விவாதத்தின் மையப்பொருள் அல்ல. அது இந்த விவாதத்தினுடைய அடிப்படை பொருளும் அல்ல. நம்ம பேச வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இடஒதுக்கீடு இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா, தேவையில்லை. உச்சநீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறது, என்ன செய்ய முடியும்? உச்சநீதிமன்றம் பின்னாலே நான் முதலே சொன்னேன், கிளாஸ் சொல்லியாச்சு, உங்களுக்கு தேவைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீ வச்சுங்கன்னு சொல்லியாச்சு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய இதழின் கருத்து, சாதிவாரி கணக்கெடுப்பினால் நீங்கள் எந்த சமூக அமைதியையும் சமூக நீதியையும் எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் சமூக நீதி ஏற்படுத்தக்கூடாது இல்லை கூடாதுங்கிறதையும் இல்லை. அதனால் நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையும் இதனால் ஏற்படாது என்பது என்னுடைய முடிவு. நிச்சயமா இவங்க எல்லாருடைய ஒரு கருத்து, இவங்க ரெண்டு பேரும் கடைசியா வச்சது வந்து
ஏங்க சாதி பாகுபாடை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் நான் சாதிக்குள்ளே திருமணம் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாதிங்கிறது எங்களுடைய அடையாளம். எப்படி தமிழன்கிறது அடையாளமோ அதுக்கு இணையான அடையாளம் சாதிங்கிற அடையாளம். அப்படி தான் நாங்கள் மன உறவு பண்ணுவோம், அதுதான் அடையாளம். அதை எதுக்கு ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை ஒழிக்கவும் முடியாது. மற்றபடி இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும் பட்சத்தில் வந்து சாதி உணர்வுங்கிறது இருக்க தான் செய்யும். அதுதான் சாதி உணர்வை ஒழிக்குது அப்படிங்கிற விஷயமும் அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் நிறைவு கருத்து பதிவு செய்யுங்க. முதல்ல கருத்து வந்து சாதி அப்படிங்கிறது என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தினுடைய அடையாளமாக சாதி இருக்க முடியாது. என்னுடைய அடையாளம் ஒரு சாதி, நான் அந்த சாதிக்குள்ளே தான் இருக்கணும்னு அவர் சொல்லலாம். ஆனால் அந்த சாதியை நான் மீறி போகிறேன் அப்படிங்கிறப்ப அதுதான் அடையாளம். நீ வந்து நான் உனக்காக ஒரு சங்கம் கட்சி வச்சிருக்கேன், ஜாதி கட்சி, அந்த ஜாதி கட்சியில் நீ இருக்கணும், ஜாதி கட்சியில் இருக்கிறவரையும் நீ வந்து இந்த அடையாளத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும், உன்னுடைய ஜாதி அடையாளத்துக்கு தான் நாங்கள் சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சமூகத்தில். அது அவங்களுடைய நோக்கத்துக்கு அவங்க வைக்கலாம். அது சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்க முடியாது, தனிமனித இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க சொன்னது என்னென்னா, இடஒதுக்கீடு என்று வந்ததே ஜாதி ஒழிக்கிறது தான் வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய பயன் வந்து இன்றைக்கு ஜாதி இறுக்கத்தை குலைச்சிருக்கு இன்றைக்கி, அது உண்மை. ஆனால் அந்த சாதி இறுக்கத்தை உடைச்சி ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து இந்த இடஒதுக்கீட்டால் மேலே பயனடைஞ்சு போயிட்டு இருக்கிறப்ப இந்த கீழே இருந்து மேலே வருகிற சமூகத்தை வந்து மேலே வந்து கொண்டு இருக்கிறதே என்று தாங்க முடியாமல் சாதி உணர்வில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு 2 நிலை எடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, இடஒதுக்கீடு வேண்டாம் ஆனால் சாதி இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வரதுக்கு காரணமே அடித்தளம் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் இடஒதுக்கீட்டால் மேலே வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களுடைய சாதி அடையாளத்தை காப்பாற்றணும். அப்போ எனக்கு வந்து சாதி வேணும், இடஒதுக்கீடு வேணாம் என்கிற கருத்தினுடைய உள்ளாக இருக்கிற விஷயம், அண்டர் கரண்டா சொல்ல ஒரு விஷயம் அதுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதி, சமூக நீதி, இடஒதுக்கீடு இதற்குள்ள தொடர்பு, இன்னும் இடஒதுக்கீடுக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன, இடஒதுக்கீடுனால் என்னென்ன பலன் பெற்றிருக்கிறோம், இன்னும் பலன் பெற வேண்டிய சமூகங்கள் இருக்கின்றனவா, அதற்கெல்லாம் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பல்வேறு தரவுகளுடன் இங்கு வந்திருந்த அனைத்து ஆளுமைகளும் மிக ஆழமான தரவுகளுடன் அவரவர் தரப்பு நியாயங்களை முன்வைத்தனர் என்றே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கு சாதி இருந்து கொண்டு இருக்கிறது. சாதியின் அடிப்படையில் பிரச்சனைகள் பல்வேறு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கு மிக ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. ஏனென்றால் சாதியின் அடிப்படையில் மட்டுமே நிறைகுறைகளை நாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். இதுவரை கொடுத்து வந்த இடஒதுக்கீடு சரியா அல்லது இது போதுமானதா அல்லது இன்னும் கொடுக்க வேண்டுமா என்கிற அளவுகளையும் இதுதான் தீர்மானிக்கும் என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதனால் சாதி ஒளிந்து விடாது என்கின்ற கருத்தையும் பிராமின் ஸ்டுடியோ ஆசிரியர் மிக ஆழமாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்ட பலரும் இங்கு பல்வேறு தரவுகளை, பயனுள்ள தரவுகளை தந்தார் என்பது மீண்டும் மீண்டும் உறுதியாகிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும், பிராமின் ஸ்டுடியோ ஆசிரியர் வாசன் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.